கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் கைலை மலையிலே ஸ்ரீகண்ட பரமசிவனாக அவர் உபதேசம் செய்த இந்த பதி பசு பாச ஞானத்தை சில முனிவர்களுக்கும் சில ரிஷிகளுக்கும் சில சில ஆதீன குருமகா சன்னிதானங்களுக்கும் சில தம்பிரான் சுவாமிகளுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ஞானத்தை இன்று நாம் 2000 பேர் கைலை அறக்கட்டளையிலே படிக்கின்றோம். அடுத்த தொகுப்பு பேட்ச் 7 என்று சொல்லக்கூடிய தொகுப்பிலே 5000 பேர் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறோம். அப்படிப்பட்ட இந்த உன்னத ஞானத்தை சித்தாந்த விளக்கம் வினா விடை என்கின்ற தலைப்பிலே நம்முடைய ஆசிரியர் ஆனந்தராசன் ஐயா மிக அருமையாக மிக எளிமையாக இதை போல வேறு யாரும் எழுத முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முட்டாள் மாணவனைப் போல ஒரு கேள்வியையும் கேட்டு புத்திசாலி ஆசிரியரைப் போல அதற்கு பதிலையும் சொல்லி 204 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அடிப்படை பாடம் இதிலே தொகுப்புகள் என்று நீங்கள் பார்த்தால் சாப்டர்ஸ் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிய ஒரு அறிமுகம் இருக்கிறது, உயிர்களை பற்றிய அறிமுகம் இருக்கிறது, பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடியது 3, ஆணவம் கண்மம் மாயை. அவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வீடு பேர் அடைந்து விடலாம். அந்த அடிப்படையிலே மிக எளிமையாக மிக அருமையாக சிறப்பாக ஐயா இதை தொகுத்திருக்கிறார்கள். இதை நாம் படிப்பதற்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததே ஒரு பெரிய பேறு என்று சொல்லலாம். இந்த அளவிலே நாம் பாடத்திற்குள் செல்வோம். சென்ற வகுப்பிலே, அதாவது 21/8/2025 சென்ற வாரம் வியாழக்கிழமை நாம் பார்த்தது இந்த நூலிலே இருக்கின்ற முதல் 7 கேள்விகளையும் அதற்கு உண்டான பதிலையும் நாம் சிந்தித்தோம். இன்று நாம் 8வது கேள்வியிலிருந்து துவங்கலாம். சைவ சித்தாந்த சுடர் டீச்சர் ட்ரைனிங் SSTT பேட்ச் 2 அதற்கு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் பெற்றிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆசிரியர் பயிற்சிக்காக சேர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய எண்ணை இதிலே பதிவிட வேண்டும். இங்கே பதிவிட்டால் உங்களது அட்டண்டன்ஸுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். 80% அட்டண்டன்ஸ் இருந்தால்தான் நீங்கள் ஆசிரியர் பயிற்சியை தொடர முடியும். ஆக மாணவர்கள் வந்திருக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய நம்பரை SSTTB2 என்று உங்களுடைய நம்பரை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாடத்திற்குள் செல்வோம். கேள்வி 8. ஒவ்வொரு சமயமும் தனது முடிவுதான் சித்தாந்தம் என்றுதானே கூறும். இந்நிலையில் சைவ சமயத்தின் முடிவே உண்மை சித்தாந்தம் என்பதை எப்படி காண்பது? நமக்கு சைவ சித்தாந்தம் என்றால் சைவம் என்றால் சிவம், சிவபெருமானுடன் சம்பந்தப்பட்டது, சிவத்துடன் சம்பந்தப்பட்டது. ஆக சிவம். சைவம் என்றால் சிவம், சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. இது ஃபைனல். இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அதனால இது இறைவனே சொன்னது அது. அதனால உன்னுடைய ஆராய்ச்சி உன்னுடைய மூளையை வச்சு நீ இதை பண்ண முடியாது, இருக்கிறத படி என்று நமக்கு முடித்து விட்டார்கள். இதைத்தான் நாம் சித்தாந்தம் என்று சொல்லுகின்றோம். மாணவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, சைவ சித்தாந்தம் தான் பெருசுன்னு நம்ம சொல்கிறீங்களே, அப்போ இஸ்லாம் சித்தாந்தமும் பெருசு தான், கிறிஸ்டியன் சித்தாந்தமும் பெருசு தான், இன்னும் வேற ஒரு சித்தாந்தமும் சமணருடைய சித்தாந்தமும் பெருசு தான், ஆதிசங்கரருடைய சித்தாந்தமும் பெருசு தான். அவங்கவுங்க சித்தாந்தம் அவங்கவுங்களுக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இதுதான் பெருசுன்னு எப்படி சொல்கிறீங்க, உயர்ந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மாணவர் கேட்குறார். ஆசிரியர் அதை அமைச்சிருக்கிறதே என்ன அப்படின்னா, இந்த மாணவர் கேட்குற கேள்வியிலேயே பதிலை நமக்கு சொல்கிறார். போல்டு லெட்டரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு பாடம், நம்ம மனசில் ஏற்றிக்க வேண்டிய பாடம். இந்நிலையில் சைவ சமயத்தின் முடிவே உண்மை சித்தாந்தம் என்பதை எப்படி காண்பது அப்படின்னா, என்பதை எப்படி காண்பதுங்கிறத கட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பதில் இருக்கு. சைவ சமயத்தின் முடிவே உண்மை சித்தாந்தம். இதுதான் நம்ம கற்றுக்கணும். ஆசிரியர் பதிலை கொடுத்து பதிலையே கேள்வியாக்கி அதுக்கு ஒரு விரிவான பதிலை கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு பெரிய வல்லமை வேண்டும், எல்லாராலையும் முடியாது. ஆனந்தராசன் ஐயாவுடைய திருவடியை வணங்கி பதிலுக்குள் செல்வோம். நம் நாட்டில் பல சித்தாந்தங்கள் நிலவுகின்றன. நம்முடைய நாடு பல பல வகையான மக்களை கொண்டது. நம்முடைய சமயமே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படிநிலைகளை கொண்டது. அது நம்முடைய நாட்டை பற்றி, இந்திய நாட்டை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வார்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான மொழிகள், இந்தியாவிலேயே 200 மொழிகள் பேசுகிறதாக நான் படித்திருக்கிறேன். ஆக பல மாநிலங்கள், பல கல்ச்சர், பல வழிபாடுகள். தென்னிந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், வட இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி இருக்கும், காஷ்மீரில் ஒரு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை மாற்றி மாற்றி பேசுவோம். மாவட்டத்துக்கு ஒரு வகையிலே நாம் தமிழ் பேசுவோம்.
அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய நாட்டிலே பல சித்தாந்தங்கள் நிலவுகின்றன. பௌத்த சித்தாந்தம் பௌத்தர்கள் பயன்படுத்துவது அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு பேர் அதுவும் பௌத்த சித்தாந்தம். சமணர்களுடைய சித்தாந்தம் சமண சித்தாந்தம், வைணவர்களுடைய சித்தாந்தம் வைணவ சித்தாந்தம் என்பவற்றை இங்கு குறிப்பிடலாம். இது போல இன்னும் நிறைய இருக்கு. ஒரு முக்கியமான 3 நம்ம பாடத்துல படிக்கிறத நம்ம ஆசிரியர் இங்க குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சித்தாந்தங்களுள் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அந்த சமயத்தின் பெயரையும் உடன் சேர்த்து சொல்ல வேண்டும். இப்போ பௌத்த சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாதான் அது பௌத்த சித்தாந்தத்துக்கு அடையாளம். அந்த சமயத்தின் பெயரையும் உடன் சேர்த்து சொல்ல வேண்டும், இல்லை என்றால் விளங்காது. வெறுமனே சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா இது வைணவ சித்தாந்தமா பௌத்த சித்தாந்தமான்னு நமக்கு சந்தேகம் வரும். எந்த சித்தாந்தம்னு சொல்லுங்க, சும்மா பொதுவா சித்தாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம். பௌத்த சமயத்தின் முடிவை சமயத்தின் பெயரை சேர்க்காது வாளா சிந்தித்து, வாளான்னா சும்மான்னு அர்த்தம். சும்மா சித்தாந்தம் என்று குறிப்பிட முடியாது. பிற சமய முடிவுகளுக்கும் இது பொருந்தும். அந்தந்த மதத்துடைய சமயத்துடைய பெயரை சொல்லி சித்தாந்தம் சொல்றோம். சமண சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் சைவ சமயத்தின் முடிவை சைவ சித்தாந்தம் என்று சமயத்தின் பெயரை சேர்த்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஆசிரியர் இதுக்கு சைவ சித்தாந்தம்னு பேர் வைக்காம சித்தாந்தம்னே பேர் வச்சிருக்காரு. பாருங்க, சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கு. நம்ம படிக்கும்போது சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்த சுடர், சைவ சித்தாந்த நேர்முக வகுப்பு அப்படிதான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத நம்ம சைவம்னு சொல்லிதான் சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லை. இதுதான் சித்தாந்தம். இதை உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, ஜெராக்ஸ் எடுக்கும் பொழுது முதல்ல இந்த காப்பியர் மிஷின், அதாவது ஒரிஜினலை மேலே வச்சுட்டு பேப்பரை உள்ளே வச்சா அது அப்படியே அதோட இமேஜ் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு மிஷினை முதல்ல ஜெராக்ஸுங்கிற கம்பெனிக்காரவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் முதல்ல அதை வெளியிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சாராயம் வெளியிட்டாங்களோ அதுபோல் ஜெராக்ஸ் கம்பெனி ஜெராக்ஸ் மிஷின் அவங்க பேரை போட்டு இப்போ மாருதி, ஹோண்டா, ஹுண்டாய்ன்ற மாதிரி ஜெராக்ஸ் மிஷினை விட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் மெஷின்ஸ் நிறைய வந்துருச்சு. கேனான் மிஷின் இருக்கு, எத்தனையோ புது கம்பெனிகள்லாம் ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்காங்க. காப்பியர் மிஷின்னு சொல்லணும், அதை ஜெராக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம எடுக்கிற மிஷினுக்கு பேர் கேனான்னு போட்டிருக்கு. கேனான் மிஷினில் எடுத்தாலும் அதுக்கு பேர் ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்? அது முதல்ல இந்த மாதிரி ஒரு காப்பி எடுக்க முடியும் அப்படின்ன மிஷின், அப்போ டிவிலெல்லாம் வந்த மிஷின் ஜெராக்ஸ் மிஷின். அதுபோல் டிவிக்கும் நம்ம சொல்லலாம். டிவின்னா ஓனிடா டிவி அப்படிம்பாங்க. அதுபோல் சிகரெட்டில் கூட சிசர்னு சொல்லுவாங்க. சிசர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் நிறைய வந்தது. இப்போ கூட ஒரு சிசர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சமயம் சித்தாந்தம் என்றால் சைவம். நம்ம தனியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல சித்தாந்தங்கள் இருந்தாலும் அவற்றுள் சிறந்து நிற்பது உண்மை சித்தாந்தமாய் விளங்குவது, உண்மை இன்னு போட்டுக்கங்க, உண்மை சித்தாந்தமாய் விளங்குவது சைவ சித்தாந்தமே என்பதைத்தானே காட்டுகிறது. எல்லா ஊர்களிலும் கோயில் இருந்தாலும் தில்லையில் உள்ளதையே கோயில் என்று வழங்குவது சைவ மரபு. கோயில் என்று சொன்னாலே சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலை தான் கோயில்னு சொல்றோம். கோயிலின் தலைமை பற்றியும் சிறப்பு பற்றியுமே இவ்வழக்கு உண்டாயிற்று. அப்ப திருவாரூர்ல இருக்கிறது கோயில் இல்லையா அப்படின்னா அதுவும் கோயில் தான், இருந்தாலும் அது தலை கோயில் அப்படிங்கிறதுனால அதை கோயில்னு சொல்றோம். கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம் அப்படின்லாம் திருவாசகத்தில் தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அதுபோலவே சித்தாந்தம் என்ற பெயர் பல சமயங்களின் முடிவுகளுக்கு உரிய பொது பெயராக இருந்தாலும் சைவ சமயத்தின் முடிவுக்கு மட்டுமே உரிய சிறப்பு பெயராயிற்று. இவ்வழக்கை வைத்து சைவ சித்தாந்தமே உண்மை சித்தாந்தம் என்பதை காணலாம். சைவ சமயத்தில் நம்ம என்ன சித்தாந்தம் சொல்கிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு சித்தாந்தம், லாஸ்ட் சித்தாந்தம், நடு சித்தாந்தம். ஆக அன்றும் சைவ சித்தாந்தம், இன்றும் சைவ சித்தாந்தம், என்றும் சைவ சித்தாந்தம். இதுபோல் வேற எந்த சமய சித்தாந்தமும் கிடையாது. சமயங்களே அழிஞ்சு போயிடுது. சமயங்கள் தோன்றியது நம்ம படிச்சிருக்கிறோம், தோன்றியது அழியும், உடம்பு தோன்றியது அழியும், வீடு தோன்றியது அழியும், நாடு தோன்றியது அழியும், பூமி தோன்றியது அழியும். இதுபோல சமயம் தோன்றியது அழியும். ஆனால் சைவ சமயம் என்று தோன்றியதுன்னு சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கு தான் தெரியும்.
ஆக நம்முடைய சித்தாந்தம்ங்கிறது எவ்வளோ ஒரு முதுமையானது, எவ்வளோ ஒரு பழமையானது, எவ்வளோ ஒரு த மதர் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் சமயம் என்று சொல்லலாம். சாத்திரமும் தோத்திரமும், தோத்திரமும் சாத்திரமும்னு திருமுறையில் வந்திருக்குது. இங்கே ஆசிரியர் சாத்திரமும் தோத்திரமும்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் பெருமான் பதிகத்தில் இருக்கு, தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு வருது. தோத்திரம்னா திருமுறைகள், சாத்திரம்னா 14 சாத்திர நூல்கள். இப்போ சாத்திரமும் தோத்திரமும் சைவ சமயத்திற்குரிய நூல்களாக சாத்திரம் தோத்திரம் என்ற 2 உள்ளன. அவற்றுள் ஒன்றை கற்றுணர்ந்தால் போதாதா, இரண்டையும் பயில வேண்டும் என்பது எதற்கு? இப்போ நம்ம நிறைய பேர் வயதானவங்க சொல்றதை கேட்டிருக்காங்க, அடா போப்பா சைவ சித்தாந்தம்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் நம்ம திருமுறையே போதும்பா, அதுலேயும் திருவாசகமே நமக்கு போதும்பா, இப்படி ஒரு சிலர் அப்படி அது மட்டும் போதும்னு ஒதுங்குறவங்க இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அறிவு உள்ளவங்களா நினச்சிக்கிட்டு அறிவில்லாத பதிலை சொல்லுவாங்க. இப்போ அப்பர் சாமி இருக்கார், திருநாவுக்கரசர், அவர் என்ன சைவ சித்தாந்தமாக படித்தார்? அவர் உழவார பணி செஞ்சே சொர்க்கத்துக்கு போகலையா? அதுபோல் நான் உழவார பணி மட்டும் பண்ணால் போகிறோம், சைவ சித்தாந்தம்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சில பேர் மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தான் கெடுவதும் இல்லாமல் மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர் அதுதான் கேட்குறாரு, திருமுறையை படித்தா பத்தாதா, இல்லை சைவ சித்தாந்தம் படித்தா பத்தாதா, ஏன் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமேன்னு சொல்கிறீங்க? தோத்திரம் ஆனார்தாமே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதானே சிவபெருமான் கேட்டார், யாம் விரும்பும் அர்ச்சனை பாட்டே ஆகும்னு கேட்டார். யாம் விரும்பும் அர்ச்சனை இந்த சைவ சித்தாந்த நூலே ஆகும்னு நான் சொன்னார். இப்போ பேசாமல் பக்தியோடு நம்ம திருமுறைகளை பாடிக்கிட்டே இருக்கலாமே, எல்லா பலன்களும் பலன் தரும் பதிகம் எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் இந்த சாத்திர நூலை படிக்கணும்? சாத்திர நூலை படிக்கிறவங்களாம் இதுதான் உயர்ந்தது, சரியை கிரியை யோகம் ஞானத்தில் ஞானம் வேணும்னா அதை படிக்காமல் முத்திக்கு போக முடியாது, முழு முத்திக்கு போக முடியாது. கா முத்தி, அறமுத்தி, முக்கா முத்தின்னு 3 முத்தி இருக்கு. அதுக்கு எதுக்காவது போய்க்கலாம். முழு முத்தி போக வேண்டும் என்றால் இந்த பாடத்தை படிக்காமல் போக முடியாது. அதனால சீக்கிரம் பேட்ச் 7லேயே சேர்ந்து எல்லாரையும் படிக்க சொல்லிடுங்க. மிகவோர் காலம் இனி இல்லை. எனக்கு 2 கண்கள் எதற்கு, ஒன்று போதாதா என்று கேட்பது போல இருக்கிறது நீ எழுப்புகிற கேள்வி. மாணவர் கேட்குற மாதிரி இவர் கேட்குறாரு. ஆசிரியர் தான் கேட்குறாரு, எந்த மாணவர் அவர்கிட்ட கேட்குறாரு? ஆசிரியரே எழுதுறது, இது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு மாணவன் கேட்குற மாதிரி கேட்டு, ஏன்பா இது இந்த கண்ணு முக்கியமா இந்த கண்ணு முக்கியமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய இடது கண்ணு முக்கியமா வலது கண்ணு முக்கியமான்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? ரெண்டுமே முக்கியம். அதில் எது கொஞ்சம் அதிகமாக முக்கியம் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக முக்கியம்தான், அப்படி தான் சொல்லுவோம். நம்ம எதையும் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஆக அறிவு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அறிவு நெறியை விளக்கி காட்டுவன சாத்திரங்கள். இறைவன் சச்சிதானந்தன், சத்து சித்து, சித்து என்பது அறிவு. ஆக அந்த அறிவு நெறியை விளக்கி காட்டுவதற்குத்தான் இந்த சாத்திர நூல்கள். புறச்சந்தான குறவர்கள், மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவமெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்களே, ஏன் அவங்க நின்றுக்கிட்டு இல்லை? பேசாமல் அவங்கள 2-3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கலாம். இந்த 4 பேர் முன்னாடி இருக்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரில் ஒருத்தர் 2 பேர் உட்கார்ந்துக்கலாம். சேர் இல்லையா, உட்கார இடம் இல்லையா? ஏன் இவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள்? அவங்க 4 பேர் ஏன் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க? அறிவு நெறியை விளக்கி காட்டுவன சாத்திரங்கள், அன்பு நெறியில் செலுத்துவன தோத்திரங்கள். குறித்து கொள்ளவும். தோத்திரங்கள் எதுக்கு? திருமுறைகளை பாட 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 அன்பு வரும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்பவர் அருகிலார். யார் அது தெரியாதோ அவன் வேஸ்ட்னு திருமூலர் சொல்கிறார். அன்பே சிவம், சிவமே அன்பு. இதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக நான் ஐ வாண்ட் டு லவ் சிவபெருமான். ஒரு பேப்பர் எடுத்து யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்காந்து, சிவபெருமான் என் இதயமே, என்னுடைய கனவே, என் வருங்காலமே, உன்னை நான் அவ்வளோ விரும்புகிறேன், இரவு பகலாக உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அப்படி ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு ஒரு ஆரோ மார்க்கெல்லாம் போட்டு சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை செய்கிற அறிவும் செய்கிற மனநிலையிலையும் நான் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த திருமுறைகளை படிக்கணும். தோடுடைய செவியிலேருந்து ஆரம்பித்து, பஞ்சபுராணத்துலேருந்து ஆரம்பித்து, பதிக பாராயணங்களை பண்ண 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 காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது. இந்த திருமுறைகள்
ஆக இந்த திருமுறைகள் நமக்கு பக்தி நெறியை வளர்ப்பதற்கும் ஈசன்பால் அன்பை நமக்கு கூட்டுவதற்கும் நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கின்றது இந்த 12 திருமுறைகள். தோத்திரங்கள், அதாவது அறிவு நெறியை விளக்கி காட்டுவன சாத்திரங்கள், அன்புக்கு தோத்திரங்கள். இன்னும் இது இப்போ ஆரம்ப பாடம். இன்னும் நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த அன்பிலேயே போய் 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 கடைசியாக இப்போ திருமந்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக ஒரு சைவ சித்தாந்த நூல். திருவாசகமே ஒரு சைவ சித்தாந்த நூல் தான். திருவாசகத்தில் எந்த பதிகத்தை எடுத்தாலும் சைவ சித்தாந்தத்தை பாடியிருப்பார். ஆக இதோட உச்சி, நம்மளுடைய அன்பின் உச்சி என்ன அப்படின்னா அறிவு. அறிவு 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 ஆராய்ச்சி பண்ணி இந்த நூலை படித்து அந்த நூலை படித்து திருவாவடுதுறையில் படித்து தர்மபுராதீனத்தில் படித்து கடைசியாக மெய்கண்டார் 12வது சூத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, ஈசன்பால் அன்பு செலுத்தணும்னு சொல்கிறார். அதுக்கு பேசாமல் அங்கே தோடுடைய செவியனே பாடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆக இதுவா அதுவா அப்படிங்கிற கேள்வியே தவறு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். தோத்திரங்கள் இறைவனது புகழை எடுத்துரைப்பனவாக அமைந்து அவற்றை ஓதி வருவோர் உள்ளத்தில் அன்பை பெருக்குவன. எப்படி லவ் பண்றது? எல்லாரும் லவ் பண்றாங்க, எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. எனக்கு சிவராத்திரியில கூட லவ் வர மாட்டேங்குது, தூக்கம்தான் வருது. என்ன பண்றது என்ன பண்றது? என்னை காதலிப்பார் யாரும் இல்லையா, நான் எப்படி சிவனை காதலிக்கிறது அப்படின்னா இந்த திருமுறைகளை பாடி பாட பாட அன்பு பெருகும். சாத்திரங்கள் அத்தோத்திரங்களில் அடிப்படையாக அமைந்திருக்கும் தத்துவ கோட்பாடுகளை தருக்க முறையில் வகுத்து கூறுவன. தர்க்கம்னா லாஜிக். அது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏகன் அநேகன் இறைவன் அடி ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன்னா என்ன, அநேகன்னா என்ன? எங்க போய் தேடுறது? அதை 8ஆம் திருமுறையில இப்படி சொல்லியிருக்கு. இது எங்க போய் பதில் தேடுறது? 9ஆம் திருமுறையில தேடலாமா? இல்லை. 10ல் தேடலாமா? இல்லை. அங்கேயும் இப்படிதான் இருக்கு. ஏகன் அநேகன்னா இங்க சைவ சித்தாந்தத்தில் இருக்கு. ஒன்றாயும் உடனாயும் இருக்கு, கடந்தும் உள்ளும் இருக்கு, அண்டத்திற்கு அப்பாலும் இருக்கான், அணுவுக்குள்ள அணுவாவும் இருக்கான் இருக்கு, அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு இருக்கு. அப்போதான் நமக்கு ஏகன் அநேகன்னா என்னன்னு புரியும் அறிவுபூர்வமாக. ஆக இதுவா இதுவா அப்படிங்கிற கேள்வி தவறு. ரெண்டுமே நமக்கு வேண்டும். தோத்திரங்களை இலக்கியமாக ஆசிரியர் ஒரு வாழ்வியல் உதாரணம் கொடுக்குறாங்க. நமக்கு இலக்கண நூல்கள் இருக்கிறது, இலக்கிய நூல்கள் இருக்கிறது. தோத்திரங்களை இலக்கியமாக கொண்டால் சாத்திரங்கள் இலக்கண நூல்கள் போன்றவையாகும். ஒரு உதாரணத்திற்கு இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, கம்பராமாயணம் அது போல இருக்கிறது. இலக்கண நூல்கள் எல்லாம் நம்முடைய தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் இருக்கிறது. தொல்காப்பியத்தை பாட முடியாது, கம்பராமாயணத்தில் நம்ம இலக்கணம் தேட முடியாது. ஆக எப்படி நூல்கள் வகை அமைக்கப்பட்டிருக்கிறது? இப்போ ஒரு சினிமான்னா ஒரு நல்ல ஒரு காமெடி மூவி இருக்குது, ஒரு ஃபைட் மூவி இருக்குது. அதுபோல் இதில் 2 வகை, ஒன்று இலக்கியம், இன்னொன்று இலக்கணம்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதுபோல் இது அன்பு நெறியை காட்டுவது இந்த 12 திருமுறைகளும், அறிவு நெறியை நமக்கு காட்டுவது இந்த 14 சாத்திர நூல்களும் அப்படிங்கிறத ஆசிரியர் விளக்குகிறார். இலக்கியம் கற்க கற்க இனிமை பயந்து மேலும் தன்னை கற்கும்படி செய்து பலவாறு செல்லும் உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும். ஏதாவது ஒன்று நீங்கள் பாலகுமாரன் புத்தகத்தை எடுத்தாலே கீழே வைக்க முடியாது, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பொன்னியின் செல்வன் படித்தா அது இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படம் வந்துருச்சு, இன்னும் பொன்னியின் செல்வன் படிக்கிறவங்க இருக்கிறோம் நம்ம. அப்படி தோத்திரங்கள் கடவுளது இயல்புகளை இனிமையாக எடுத்து கூறி நம் உள்ளம் அன்பினால் கனிந்து செய்யுமாறு செய்யும். தோடுடைய செவியன், காதுல தோடு போட்டிருக்காரு சிவபெருமான். சிவபெருமான் தோடு போட்டிருக்கும் போது மற்ற ஆண்கள் எல்லாம் ஏன் தோடு போடுறதில்ல? அப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ஓ, இந்த பக்கம் உமையாள் இருக்காங்க அதனால தோடு போட்டிருக்காங்க, அப்ப இங்க என்ன போட்டிருக்காரு? இப்படி நமக்கு இறைவனை நாம் உணருமாறு நமக்கு காண்பிப்பதற்காக இந்த திருமுறைகள் நமக்கு இருக்கிறது. தோத்திரங்கள் கடவுளது இயல்புகளை இனிமையாக எடுத்து கூறி நம் உள்ளம் அன்பினால் கனிந்து செம்மையுறுமாறு செய். காதலாகி கசிந்து, காதலாகி கசிந்து, காதலாகி எங்க காதலே வர மாட்டேங்குது, அப்புறம் எங்க கசிகிறது? காதல் தான் வருது, கசிவு வர மாட்டேங்குது. மாணிக்கவாசகர் சொல்றாரு நீராய் உருக்கின்னு சொல்றாரு. நீரை எப்படி உருக்க முடியும்? நீரை சூடுபட்டு வெண்ணெயத்தான் உருக்க முடியும், நீரை எப்படி உருக்குறது?
நீரை சூடு பண்ணலாம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி பாயிலிங் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா ஆவியாகி போயிடும். நீரை எப்படி உருக்குறது? நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் அப்படிலாம் சொல்றாங்களே, அது எப்படி? இதுதான் சிவனடியார்கள் கூட நம்ம சேர்ந்திருக்கணும். இதுக்கெல்லாம் பதில் அதுவே கிடைக்கும் நமக்கு. கற்பதற்கு இலக்கணம் எவ்வாறு கடினமாக உள்ளதோ அதே அவ்வாறே சாத்திரமும் கற்பதற்கு கடினமாக இருக்கக்கூடியதே. ஆயினும் அது நம் அறிவை செம்மைப்படுத்தக்கூடியது. இந்த சாத்திர நூல்களில் இருக்கிற அறிவு தான் நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். இப்போ எத்தனையோ 15 வருஷமா பிரதோஷ வழிபாடு போகிறவங்க இருக்கிறாங்க. சைவ சித்தாந்த சுடர் படித்த பின்னாடி தான் அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய மாணவர்கள் சொல்கிறாங்க நேர்முக தேர்வில், ஐயா கோயிலுக்கு போய்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் பதின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு சொரூப நிலைன்னு ஒன்று இருக்குது, தடத்த நிலைன்னு ஒன்று இருக்குது, 8 குணம்னு ஒன்று இருக்குது, 5 தொழில் புரிகிறான். இதுவரைக்கும் நான் சிவன் அழிக்கும் கடவுள்னு தான் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். இந்த சித்தாந்த சுடரை படித்த பின்னாடி தான் அழிக்கும் கடவுளையும் அழிக்கும் கடவுள் சிவபெருமான்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் என் தலைவனை நான் தவறாக புரிந்து கொண்டேன். இவ்வளவு நாள் இவன் தான் என் தலைவன் தெரியாமல் இருந்தேன். இவ்வளவு நாள் என்னுடைய தலைவனுடைய என் குணங்களின் அருமையை பற்றி தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு எல்லாரும் இப்போதான் ஒரு புதுசாக ஒரு புரட்சி மாதிரி பேசுகிறாங்க. ஆக இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கும் பொழுதுதான் நமக்கு பதி என்ன, பதியோட இயல்பு என்ன, பசு என்பது என்ன, பசுக்களோட இயல்பு என்ன, பாசம் என்பது என்ன, பாசத்தோட இயல்புகள் என்ன, எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இறக்குறோம், எப்போது இறப்போம். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்போது இறப்போம்னு சொல்லி. பிராரத்தம் தீர்ந்துருச்சுன்னா இறப்போம். பிராரத்தம் தீர்ற வரைக்கும் நம்ம இறக்காம பார்த்துக்க வேண்டியது பெருமாளுடைய வேலை. பெருமாளுக்கு என்ன வேலை? காக்கும் கடவுள்னா என்ன? தங்கம் கொடுக்கிறதா, சொர்க்கவாசல் திறக்கிறதா? காக்கும் கடவுள்னா நம்மளுடைய வினைகள் தீர்ற வரைக்கும் நம்மளை காப்பாற்றணும், முன்னாடி போயிடாம பார்த்துக்கணும். சரி, எழுத்தறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார் காணின் இலையாம் என்று கூறுகிறது. கரெக்ட் தானே? நன்னெறி என்கின்ற நீதி நூல்ல இது போல ஒரு செய்யுள் இருக்கிறது. இலக்கணம் அறியாதவர்கள் தாம் எவ்வளவோ இலக்கியங்களை கற்றுள்ளதாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆயினும் இலக்கணம் அறிந்தவர்களின் முன்பு நிற்கும் போதுதான் தாம் உணர்ந்திருப்பன அவ்வளவும் தவறு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம். நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன். அது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெசேஜ், எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பல பேர் இதில் தமிழாசிரியர்கள் இருக்கீங்க, தவமணி அம்மா இருக்காங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க. என்ன இலக்கணம் இது? ஒரு பெரிய பேராசிரியர்னு வேற கிளாஸ் நடத்துகிறாரு, இப்படி ஒரு இலக்கணமா? முதல்ல எந்த இடத்துல புள்ளி வச்சு எழுத்து வரணும், எது வைக்கக்கூடாது? சைவ சித்தாந்த சுடரா, சித்தாந்த சுடரா? இச்சு போடணுமா போடக்கூடாதா? இச்சு போட்டுட்டா இச்சையும் சூவையும் சேர்த்து எழுதணுமா, இல்லை இச்சு போட்டு சூவை தனியாக எழுதலாமா? யாருக்கு தெரியும்? இலக்கணம் படிச்சிருந்தா தான் தெரியும். ஆக நான் பாடுறேன். இலக்கணம் படிச்சிருந்தாதான், சைவ சித்தாந்தம் படித்தாதான் யாரை பாடுறோம், எதுக்கு பாடுறோம், யாரு பாடுறோம், ஏன் பாடுறோம், எப்படி பாடணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். இவ்வுண்மை தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் கூட பொருந்தும். சாத்திரம் அறியாதவர்கள் தோத்திரம் முழுவதையும் தாம் உணர்ந்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சாத்திரம் கற்றோருக்கே தோத்திரம் தன் உண்மை பொருளை விளங்க காட்டும். சைவ சித்தாந்தம் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க திருவாசகத்தை படிச்சீங்க அப்படின்னா, திருவாசகத்துல இருக்கு எத்தனாவது பதிகம்? கடைசி 50வது பதிகம், ஆனந்த மாலை, 3வது பேராகிராஃப்ல என்ன இருக்கு? சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றே அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்படின்னா என்ன தெரியாது. 300 முற்றோதல் ஆயிடுச்சு, 3000 முற்றோதல் ஆயிடுச்சு. சீலமின்றி நோன்பின்றி, அதுல வேற நீ ராகமா பாடல, இன்னிசை ஆசிரியர், அவ்வளோ படிச்சிருக்கிறோம். ஆனா சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றே. சீலம்னா சரியை, நோன்புனா கிரியை, செறிவு என்றால் ஞானம், இது யோகம், அறிவு என்றால் ஞானம்.
மாணிக்கவாசகர் சொல்றார், சரியை கிரியை யோகம் ஞானமெல்லாம் நான் பண்ணலப்பா அப்படி சொல்றேன். திருவாசகத்துல எங்க சைவ சித்தாந்தம் இருக்கு? திருவாசகம் முழுவதும் சைவ சித்தாந்தம். இத்தனை நாள் சீலமின்றி நோன்பின்றின்றதுக்கு இதுதான் பொருள்னு எத்தனை பேர் தெரிஞ்சு படிக்கிறோம். அது அந்த பாடலை அப்படியே பெரிய கச்சேரியில பாடுறவங்களுக்கு கூட அது தெரியாது. சரியை கிரியை யோகம் ஞானத்தை பத்தி இது சொல்லுது அப்படிங்கிறது. சைவ சித்தாந்த சீடர் படிச்சிருந்தா அது தெரியும். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ன அப்படிங்கிறத நம்ம படமாவே காமிச்சிருக்கோம். 15வது அழகுல அதை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். சரியில போனா என்ன முக்தி கிடைக்கும், கிரியையில போனா என்ன முக்தி கிடைக்கும், அவ்வளவையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே திருவாசகத்துல சைவ சித்தாந்தம்னா வார்த்தைக்கு வார்த்தை சைவ சித்தாந்தம் இருக்கு. 46வது பாடல் திருப்படை எழுச்சி. தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழப் போகீர் ஒன்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூளை செல்மின்கள் அண்டர் நாடாள்வோம் நாம் மல்லல் படை வாராமே அண்டர் நாடாள்வோம் நாம் மல்லல் படை வாராமே. பாடுறதுல என்ன பாரு ஒரு ராகமா, அண்டர் நாடு ஆள்வோம் நாம் மல்லல் படை வாராமே அப்படின்னு பாடுறோம். என்ன சொல்லியிருக்காங்க அதுல? தொண்டர்கால் தூசி செல்லீர், சரியை நெறியிலே இருக்கின்றவர்கள் முன்னாடி போங்க. போர் வியூகம் அமைக்கிறார் மாணிக்கவாசகர். ஒரு ஃபுட்பால் டீம், ஃபுட்பால் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் விளையாடுறதுல கோல் கீப்பர் இருப்பார், அவருக்கு முன்னாடி பேக் இருப்பார், அப்புறம் சென்டர் பேக் இருப்பார், லெஃப்ட் பேக்கு, ரைட் பேக்கு, லெஃப்ட் ஃபார்வேர்டு, ரைட் ஃபார்வேர்டு, மிடில் ஃபார்வேர்டு, அப்படி தான் அமைச்சிருப்பாங்க. அதுபோல் மாணிக்கவாசகர் அதே போல் போருக்கு போகும் பொழுது முன்னாடி போர் வீரர்கள் போங்க. இப்போ பாகிஸ்தானோட சண்டை வந்தால் யார் ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்து யார் பண்ணணும், அது போலலாம் ஒரு முறை இருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்றார், தொண்டர்கால் தூசி செல்லீர். தொண்டர்கால்னா சரியில் இருக்கிறோம். தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழ போகீர். அடுத்து கிரியையில் இருக்கிறவங்க பின்னாடி போங்க, அவங்கள பார்த்துக்கங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் வராமல் நீங்கள் அப்படி பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா அவன் பின்னாடி வந்தானா வரலையான்னு நான் பார்க்கல சார்ன்னு சொல்லுவீங்க. அதனால உங்கள் கண் பார்வையிலேயே அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க. உங்களுடைய பொறுப்பு அவங்கள பார்த்துக்கிறதும். தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழ போகீர். பத்தர்னா கிரியை. ஒன்திரள் யோகிகளே, யோகினா யோக நெறியில் இருக்கிறோம். ஒன்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூளை செல்மின்கள். சித்தர்கள் ஞான நெறியில் இருக்கிறவங்க அடுத்து போங்க. ஆக சரியை கிரியை யோகம் ஞானம். இது தெரிஞ்சா நம்ம இந்த பாடலை பாடுறோம். கேட்டா நமக்கு சைவ சித்தாந்தம்லாம் வேண்டாம்ப்பா. மாணிக்கவாசகர் என்ன சைவ சித்தாந்த கிளாஸ்க்கா போனார்? அவர் குதிரை வாங்க போனார். அதுபோல் நானும் குதிரை வாங்க போகிறேன், நான் முத்திக்கு போயிடுவேன். எல்லாம் தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கிற பேச்சு. அப்படி யாராவது பேசினாங்கன்னா ஒதுங்கி வந்துடுங்க. ஆக தோத்திரத்திற்கு சாத்திர கல்வி இன்றியமையாதது. நான் சொல்லலை, ஆனந்தராசன் ஐயா சொல்கிறாங்க. இரண்டையும் கற்பவரே உண்மையில் நம் சமயத்தை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு இஸ்லாமியர் உங்களை கூப்பிட்டு சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றின்னு சொன்னா என்னன்னு கேட்டா பெப்பேன்னு முழிக்கணும். ஹோலி குரான்ல என்னகிட்ட கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். குரான்ல என்ன இருக்குன்னு நான் குரான் இஸ்லாமியர்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஆகையால் நாம இதெல்லாம் தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. தோத்திரத்திற்கு சாத்திர கல்வி இன்றியமையாதது. இரண்டையும் கற்பவரே உண்மையில் நம் சமயத்தை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாடம். அடுத்து இறைவனை அடையும் நெறிகள். சைவ சமயத்தில் இறைவனை அடைதற்குரிய நெறிகள் யாவை? இறைவனை அடையும் நெறிகள் 2 என நம் முன்னோர் வகுத்துள்ளனர். ஒன்று அறிவு நெறி அல்லது ஞான மார்க்கம், மற்றொன்று அன்பு நெறி அல்லது பக்தி மார்க்கம். இவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்கி நிற்பன அல்ல, அது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் ஒன்று கலந்தே இருக்கும். திருவாசகம் பாடின சைவ சித்தாந்த பொருளை நான் சொல்றேன். அதுபோல திருமந்திரத்தை பாடலாம். திருமந்திரத்துல என்ன சொல்லுது? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணியில் பசு பாசம் நிலாவே. இது என்ன பாட்டா திருமந்திர முற்றோதல் பண்றாங்க. திருமந்திரம் மட்டும் திருவாசகத்துக்கு போட்டியா? அப்படியாவது இந்த திருமந்திரம்னு ஒன்று இருக்குன்னு மக்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி திருமந்திர முற்றோதல் ஆரம்பித்து சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ சமயம் பரவுனா சரி, மந்திரம் வாயில் வந்தால் சரி. ஆக
திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் முப்பொருள் உண்மை. அது எது முப்பொருள்? பதி பசு பாசம். மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது? ஒன்று பதி இல்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா பசு இல்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா பாசம் இல்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா இது ரெண்டு இல்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா இது ரெண்டு இல்லைன்னு சொல்லுது, இல்லைன்னா 4 இருக்குன்னு சொல்லுது, இல்லைன்னா 5 இருக்கு சொல்லுது, இல்லைன்னா 2 தான் இருக்கு சொல்லுது, இல்லைன்னா 1 தான் இருக்கு சொல்லுது. கரெக்டா சொல்றது நம்ம சமயம் தான் சொல்லுது. ஆக அன்பு நெறி அல்லது பக்தி மார்க்கம் இவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்கி நிற்பன அல்ல, ஒன்றில் ஒன்று கலந்தே இருக்கும். அறிவு நெறி என்பது தத்துவ நூல் வழியே இறைவனை உணர்ந்து அன்பு செய்வது. நான் சொன்ன பாருங்க, ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு ஆசிரியர். இதை விட எளிமையாகவும் இதை விட கரெக்டாகவும், லீகல்னு சொல்லுவாங்க, சரியான வார்த்தை பிரயோகம், ஆனா எளிமையான நடை. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அறிவு நெறியின் பின்னரே அன்பு நெறி வாய்க்கும் என்பதும், அன்பு நெறியில் உள்ளவரும் கூட முற்பிறப்பில் அறிவு நெறியில் நின்று அடைந்த பக்குவத்தின் பயனாக இப்பிறப்பில் இறைவன் மீது அன்பு மீதூர பெற்றவரே என்பதும் சைவ சமயத்தின் துணிவாகும். சைவ சமயத்துல இப்படி பிரிச்செல்லாம் பார்க்கறது கிடையாது. அறிவு நெறி என்பது தத்துவ நூல் வழியே இறைவனை உணர்ந்து அன்பு செய்வது. இப்போ 14 சாத்திர நூல்களையும் படிக்க போகிறோம். சைவ சித்தாந்த சுடர், சைவ சித்தாந்த விளக்கம், அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு உணர்ந்து அன்பு செய்வது. அன்பு நெறி என்பது தத்துவ நூல் வழி அன்றி இயல்பாகவே இறைவனது திருவருளை உணர்ந்து அவனிடத்தில் அன்பு பெருகி நிற்பது. பாருங்க, அது நேரடியா அன்பு, இது அறிவோட அன்பு. அதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அடுத்து முப்பொருள்கள் பற்றி சொல்றாரு. சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகள் யாவை? சப்ஜெக்டுக்கு வரார். அறிமுகமெல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முப்பொருள் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? முப்பொருள் ஆவன பதி பசு பாசம். கையில அறக்கட்டளையில் 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு கூட இது தெரியும். பதி பசு பாசம். பதி எனப்படுவது கடவுள். பதிப்பொருள் ஒன்றே ஒன்றே ஒன்றே, அன்றும் ஒன்றே, இன்றும் ஒன்றே, என்றும் ஒன்றே. நீங்களும் நானும் முக்தி அடைஞ்சு இறைவனோட இரண்டர கலந்தாலும், அதுபோல 1000 பேர் கலந்தாலும், அதுபோல கோடி பேர் கலந்தாலும், கலந்திருந்தாலும், கலக்கப் போயிருந்தாலும், இறைவன் பதி ஒன்றே, அது சிவன். சிவன்கள் கிடையாது. சிவம், சிவன் ஒன்று. பசு எனப்படுவது உயிர் அல்லது ஆன்மா. சிவான்மா எனப்படுவதும் இதுவே. உயிர் ஒன்றல்ல பல. பல என்பதற்கு எண்ணற்றவை என்பது பொருள். உயிர் என்று ஒருமையிலே சொன்னாலும் எண்ணற்ற உயிர்கள் என்றே கொள்ளுதல் வேண்டும். பதி பசு பாசம். பசு அப்படின்னு தானே சொல்றோம், பசுக்கள் அப்படின்னா சொல்றோம். இப்போ பசுன்னா இப்போ ஒரே ஒரு உயிர்னு அர்த்தமா? அப்படி இல்லை, அது பொது பெயரை நம்ம சொல்றோம். ஆனால் பதி என்று சொல்லுவது, பதியை சொல்லும் பொழுது ஒன்றுங்கிறது நமக்கு தெரியணும். பசுன்னு சொல்லும்போது எண்ணற்றவைங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம பாட்டுக்கு பசுங்கிறது ஒன்று, பதிங்கிறது எண்ணற்றவை, அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாமி ரூம் பார்த்தோன்னா தெரியும், நம்ம பூஜை ரூமில் போய் பார்த்தாலே தெரியும், பதி எண்ணற்றவை அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதோ சொல்லுவாங்க, அது போல இருக்கு. பதி ஒன்று, பசுக்கள் எண்ணற்றவை. அதை கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு தோறும் இருக்கின்ற உயிர் வெவ்வேறாகும், தனித்தனி பொருளே ஆகும். தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என 7 வகையான பிறவிகள் சொல்லப்படும். சைவ சித்தாந்த சுடர்ல அதெல்லாம் ரொம்ப தெளிவாக எளிமையாக நம்ம கொடுத்துருக்குறோம். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்கள், அதில் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்குறோம். அது என்னென்ன ஓரறிவு ஈரறிவு உடையது, தொல்காப்பியத்துல இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு பிறப்புக்கும் நம்ம உதாரணங்கள் கொடுத்துருக்குறோம். முட்டையிலிருந்து தோன்றுவனா அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஒரு 100 கிராமில் 100 பக்கத்தில் 100 புத்தகத்தை படிக்கிற கருத்து ஒரே புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம். 7 வகையான பிறவிகள். 7 வகையும் உடம்பு பற்றி சொல்லப்படுவனவே. உயிரில் 7 வகை கிடையாது, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரில் 7 வகையை சொல்லலை, உடல்ல 7 வகை. இப்போ மனிதர்கள் நம்ம சொல்றாங்க, மனிதர்கள் நம்ம எல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னொன்று பார்த்து விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
அந்த உயிர் பச்சை கலர்ல இருக்கு, நம்ம உயிர் சிகப்பு கலர்ல இருக்கு, அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. அது நம்ம உயிரை வைத்து அப்படி பிரிக்கவில்லை. உடலை வைத்து இதெல்லாம் விலங்குகள், இதெல்லாம் பறவைகள், இதெல்லாம் ஊர்வன, நீர் வாழ்வன அப்படின்னு உடலை வைத்து தான் பிரிக்கிறோமே தவிர உயிரை வைத்து பிரிக்கவில்லை. உயிர்ல 3 வகை தான் இருக்கு. அதை நம்ம பின்னாடி படிப்போம். கேவல நிலையில இருந்துட்டு நம்ம சகலர், பிரளயகலர், விஞ்ஞானகலர் என்று 3 வகை உயிர்கள் இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு உயிர்கள் எண்ணற்றவை அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளலாம். எனவே உடம்புகளை கடமாக கொண்டு வாழும் உயிர்கள் எண்ணற்றவை என்பது விளங்கும். உயிருக்கு பசு என்ற பெயர் ஏன் வந்தது எனில், ஏன் இதுக்கு பசுன்னு வச்சாங்க? கொசுன்னு வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் பதில் சொல்ல போறார். உயிருக்கு பசு என்ற பெயர் ஏன் வந்தது எனில், கயிறு கொண்டு பசுவை, பசுனா பசுமாடு, கயிறு கொண்டு பசுவை, எல்லா பசுமாடும் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும். காளமாடாவது சுத்திக்கிட்டு இருக்கும், பசுமாடு கட்டப்பட்டிருக்கும். நம்முடைய கல்ச்சர் பெண்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது போல பசு மாடுகள் கட்டப்பட்டு கிடக்கும், ஆண் மாடுகள் சுத்திக்கிட்டு இருக்கும். பசு என்ற பெயர் ஏன் வந்தது எனில், கயிறு கொண்டு பசுவை கட்டுவது போல உயிர் பாசம் என்னும் தின் கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. இது ஒரு உதாரணம், அனாலஜின்னு சொல்லுவாங்க. அது போல இது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பசு ஒரு அதுல கழுத்துல கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க, அப்படித்தான் இருக்கும். அதோடைய நார்மலாக அதோடைய வாழ்க்கை அப்படித்தான் ஓடும். அதுதான் உலகம். அது சாப்பிடணுன்னாலும் அங்கே தான் நின்று சாப்பிடணும், அது நீர் குடிக்கணும்னாலும் அங்கே தான் குடிக்கணும், என்ன பண்ணணும்னாலும் அங்கேயே தான் பண்ணிக்க போகும். அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரக்கூடியது அந்த பசு. எப்படி ஒரு பசுவை ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கிறாங்களோ அதுபோலவே இந்த உயிராகிய பசுமாடு, உயிராகிய பசு ஆணவமாகிய கயிறால் கட்டப்பட்டு கிடக்கிறது. எப்படி பசுமாடு அது நினைச்சா எழுந்துச்சு போக முடியாதோ, அதுக்கு ஆசை தான் போகணும்னு சொல்லி, ஆனால் கயிறு விடாது. அதுபோல் நமக்கும் ஆசை தான் சிவபெருமானை லவ் பண்ணணும்னு சொல்லி, என்னைக்காவது ஒரு லவ் லெட்டர் எழுதலாமா, என்னைக்காவது ஒரு பலூன் அனுப்பலாமா அவனுக்கு, என்னைக்காவது ஒரு படம் வரைஞ்சி அனுப்பலாமா, என்னைக்காவது ஒரு பிங்க் கலரில் ஒரு ரோஸ் அனுப்பலாமான்னு நம்மளும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்? கயிறில் கட்டப்பட்டு கிடப்பதால் அப்படி இருக்கிறது. பாசம் என்னும் தின் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது. அக்காரணம் பற்றியே உயிர் பசு எனப்படுகிறது. ஏன் பசுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன் கொசுன்னு சொல்லலை? கொசு கயிறால கட்டப்படலை, அதனால சொல்லலை. ஏன் சிங்கம்னு சொல்லலை? சிங்கம் கயிறால கட்டப்படலை, அதனால சொல்லலை. பசு என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது என்பதுதான் பொருள். இனி பாசம் என்னும் சொல்லுக்கு நேரான பொருள் கயிறு என்பதுதான். பாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் பார்த்தா அதுக்கு பேர் கயிறு, அப்படிதான் பேர். முன்னாடி உதாரணத்தில் பசுங்கிறதுலையும் அதானே வருது. ஏன் பசுவுக்கு பசுன்னு பேர், பசுன்னு வச்சாங்க? உயிர் பாசமாகிய கயிறால் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு படித்தோம். பாசம் என்றாலே கயிறுங்கிறது தான் பொருள். அச்சொல் சைவ சித்தாந்தத்தில் ஒரு கலை சொல்லாக பயின்று வருகிறது. அது உயிர்களை பிணித்திருக்கும் தலை அல்லது கட்டினை குறிக்கிறது. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்கின்றது. தலை என்று சொன்னாலும், கட்டு என்று சொன்னாலும், பாசம் என்று சொன்னாலும், மலம் என்று சொன்னாலும், கயிறு என்று சொன்னாலும், இன்னும் நிறைய படிக்க போகிறோம். அத்தனையும் ஒன்றையே குறிக்கிறது. பாசம் என்று ஒருமையிலே சொன்னாலும் அதிலே 3 வகை உண்டு. பதி, பசு, பாசம். பாருங்க, ரொம்ப பதிகள் சொல்லலை, பசுக்கள் சொல்லலை, பாசங்கள்னு சொல்லலை. சொல்றதெல்லாம் சிங்குலராக சொல்கிறோம். ஆனால் 3த்துலேயும் வித்தியாசம் இருக்கு. பதின்னு சொன்னது உண்மையிலேயே சிங்குலர். பசு என்று சொல்றது ப்ளூரல், மெனி, எண்ணற்றவை. பிரம்மாவுக்கு தெரியுமான்னா பிரம்மாவுக்கே தெரியாது. பிரம்மாவே 100 கோடி பிரம்மர்கள், 6 கோடி நாரணர்கள். அதனால அவங்களுக்கு கணக்கு தெரியாது. அவங்க கணக்கே அவங்களுக்கு தெரியாது. எத்தனை முறை பிரம்மாவுக்கு பிரம்மா, இதுக்கு முன்னாடி எத்தனை பிரம்மா இருந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்ப தமிழக முதலமைச்சர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு, தமிழக முதலமைச்சர், உங்களுக்கு முன்னாடி எத்தனை தமிழக முதலமைச்சர் இருந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னா, தெரியுமா? தெரியல, ஆனா தெரிஞ்சிருக்கலாம். அவர் சொல்லுவார். பிரதமரை கூப்பிட்டு, பிரதமர் உனக்கு முன்னாடி எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னா சொல்லுவார். அது போல பிரம்மனை கூப்பிட்டு, பிரம்மா உனக்கு முன்னாடி எத்தனை பிரம்மர் இருந்திருக்காங்க தெரியாது.
ஏயா நீ தான் படைக்கும் கடவுள்னு சொல்றாங்க. இப்ப படைக்கும் கடவுள். எங்க தாத்தா யாரு, முப்பாட்டன் யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க போய் சிவபெருமான கேட்டுக்கன்னு சொல்லிடுவாரு. பாசம் என்று ஒருமையிலாக பதி என்று சொன்னால் சிங்குலர் வேர்டு, சிங்குலர் மீனிங், சிங்கிள் பர்சன். பசு என்று சொன்னால் சிங்குலர் வேர்டு, ஆனா எண்ணற்றவை அப்படிங்கிற மீனிங். பாசம் என்று சொன்னால் சிங்குலர் வேர்டு, ஆனா ப்ளூரல் மீனிங். ப்ளூரல் ஒன்லி 3, அது மெனி கிடையாது. 3 ஆணவம், கண்மம், மாயை. பின்னாடி நம்ம படிக்கும் பொழுது 5 மலங்கள்னு படிப்போம், அது அப்போ படிச்சுக்கலாம், இப்போ அவசரப்பட வேண்டாம். மாயேயம், திரோதானம் அதெல்லாம் சேர்த்தா நமக்கு 5 மலங்கள் வரும். அதனால அது அந்த காலம் வரும்போது அப்போ படிச்சுக்குவோம். ஒருவரது கையிலும் காலிலும் இடப்பட்டுள்ள தலை அல்லது விலங்கு அவரை செயற்பட ஒட்டாமல் தடுப்பது போல ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ம் உயிரின் அறிவு செயல்களை கட்டுப்படுத்தி வைத்தல் பற்றி அவை பாசம் என்னும் பெயரை பெற்றுள்ளன. எப்படி இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாக்க உடனே கையில விலங்கு போடுறாங்க. ஏன் விலங்கு போடுறாங்க? விலங்கு போட்டாலே தப்பிச்சிடுறாங்க. பாதி பேர் தப்பிக்கிறதுக்கு போலீஸ்காரர்களும் உடந்தையா இருந்திருக்கிறாங்க. நான் இப்படி கூட்டு போற மாதிரி கூட்டு போறேன், நீ தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சிரு, அப்படியெல்லாம் கேஸ் நடந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த ஏன் இதை பாசம்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த உயிரினுடைய அறிவை மறைத்து வைத்திருப்பதாலும் தடை செய்து வைத்திருப்பதாலும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல், நான் இங்கே இருக்கேன், சிவபெருமான் இங்கே இருக்காரு, பக்கத்தில் வந்துட்டோம், ஆன்னு அப்படியே கட்டி பிடிச்சிடலான்னு போறேன், ஆனால் கட்டி பிடிக்கமா முடிய மாட்டேங்குது. ஏன்? ஏதோ ஒரு தடை இருக்கு, அது என்னன்னு தெரியல. கிட்ட வரைக்கும் போயிட்டு என்னவோ படப்படன்னு ஆயிடுது, வந்துடுறோம். மற்றவங்கெல்லாம் சாமி கிட்ட பேசுறாங்க, நமக்கு பேசவே வரமாட்டேங்குது. மற்றவங்கெல்லாம் சிவபெருமானை பார்த்தோன்னே அழுதுகிட்டே நிற்கிறாங்க, நமக்கு அழுகையே வரமாட்டேங்குது. ஏன்? தடை, தலை, ஆணவம். இவற்றை மும்மலங்கள் என்றும் குறிப்பிடுவர். மலம் என்பதற்கு அழுக்கு என்பது பொருள். உடல்ல மலம் அப்படின்னு சொன்னாலும் உடல்ல உணவுல இருக்கிற அழுக்கு தான் நல்லதெல்லாம் போக கெட்டதாகிய அழுக்கு தான் மலம்னு சொல்றோம். வெண்மையான ஆடையில் படிந்த அழுக்கானது எப்படி அதன் வெண்மை நிறம் தோன்றாதபடி அவ்வாடையை மறைத்து நிற்கிறதோ அப்படியே இம்மூன்றும் உயிரை சார்ந்து உயிரின் வியாபக அறிவை விளங்க ஒட்டாதபடி மறைத்து நிற்பதாலும். வியாபக அறிவுன்னா என்ன? அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, வியாபக அறிவுன்னா என்ன? இன்னும் நம்ம பின்னாடி பாடங்கள்ல படிக்கலாம். ஆசிரியர் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கொடுக்குறாரு. குழந்தை பிறந்த உடனே பிரியாணி கொடுக்குறாங்களா? இல்ல, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க, அப்புறமா மாட்டுப்பால்ல நல்லா டைல்யூட் பண்ணி கொடுப்பாங்க, அப்புறமா செர்லாக் 0 கொடுப்பாங்க, 1 2 3 4 5 ஜூனியர் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அப்புறம் பிரியாணி. அதுபோல் ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர்றாரு. அதனால மேல்நிலை மாணவர்கள் இங்கே எல்லாம் இப்போவே கேள்வி கேட்காதீங்க, எல்லா பாடமும் முடிஞ்ச உடனே கேள்வி கேளுங்க. வியாபக அறிவுனா என்ன, அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். வியாபக அறிவுனா எங்கும் பறந்தது. இன்னும் நம்மளுடைய உயிர், என்னுடைய உயிர் இங்கே மட்டும் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய உயிர் இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது, இதயத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய உயிர் அமெரிக்காவிலையும் இருக்கு, என்னுடைய உயிர் நிலாவிலையும் இருக்கு, என்னுடைய உயிர் சூரியன்லையும் இருக்கு, என்னுடைய உயிர் புளூட்டோன், நியூட்டோன், ஸ்டாரு, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி கிரகத்திலிருந்து அப்படியே வருது, சனி பெயர்ச்சி நடக்குது. என்னுடைய உயிர் சனியில இருக்கு, சனி கிரகத்துல இருக்கு. என்னுடைய உயிர் இல்லாத இடமே கிடையாது. இந்த பூமி இல்லை, வேற ஏதாவது ராக்கெட் போகுது, ஏதாவது இன்னொரு பூமியை அது கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்தாலும் அங்கேயும் என்னுடைய உயிர் இருக்கு. இதுதான் சைவ சித்தாந்தம். இப்ப சொன்னா புரியாது, அப்புறம் சொல்றேன். உயிரின் வியாபக அறிவை நான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு, நம்ம அருளாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அவங்களுக்கு இந்த மலம் விலகுனதுனால அங்கே அதை பார்க்க முடியுது. அவங்க திருஞான சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையில் இருக்கிற ஆலயத்தை பற்றி அவர் வர்ணித்து எழுதுறார். அதுபோல் காளகஸ்தியில் நின்றுக்கிட்டு கைலாயத்தை பார்க்குறார். எப்படி பார்க்குறாரு? திருமூலர் எப்படி எதையோ பார்க்குறாரு. எல்லாம் நமக்கு ஆணவ மலம் விலக விலக எல்லாம் நமக்கு தெரியும். ஆணவம் விலகிறது ரொம்ப ஈஸி. நான்
எனது அப்படின்னு சொல்லாம இருந்தா போதும். ஆணவம் விலகிடும். ஆணவம் விலகிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே அருள் வந்துடும். அருள் வந்துச்சுன்னா வியாபகமாயிடுவோம். இங்கே உட்கார்ந்துக்கிட்டே நம்ம அங்கே செயல்படுத்தலாம். அப்படித்தான் கடவுள் இங்கேயும் அங்கேயும் தோன்றுகிறாருன்னு சொல்றோமே, அதுபோல நம்மளும் ஒரு சின்ன கடவுள் தான். அதனால ஆணவ மலத்தை எப்படி தேய்ப்பது அப்படிங்கிற வழியை நம்ம தேட வேண்டும். உயிரின் வியாபக அறிவு குறித்து வச்சுக்கோங்க. பின்னால இதை நம்ம படிக்க போறோம். அப்படி படிக்கலைன்னா அப்ப கேளுங்க. ஐயா ஏதோ சொன்னீங்க வியாபக அறிவுன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு அப்புறமா கேட்கலாம். வியாபக அறிவை விளங்க ஒட்டாதபடி மறைத்து நிற்பதால். இப்போ நான் சொல்றேன்ல, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. ஐயா நல்லா தானே இருந்தாரு, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன் உங்க அறிவு அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கு? எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறைக்கப்பட்டிருந்தது. இந்த நூலை படித்த பிறகு எனக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம் ஆயிருக்கு. எனக்கு தெரியுது நான் இங்கே மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் நான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தெர் இஸ் நோ லிமிட். இப்போ என் உடம்புல எங்கே இருக்குது உயிர்? இது ஒரு சின்ன கோட்டில் இருக்கா, இல்லை ஒரு பெரிய பட்டையான கோட்டில் இருக்கா, இல்லை உடம்பு ஃபுல்லாக இருக்கா, இல்லை கொஞ்சம் ஒரு அடி தள்ளியும் இருக்கா? சரி, அப்படியே என் உயிரை இன்னும் கொஞ்சம் நகர்த்துறேன், இன்னும் ஒரு அடி தள்ளி நகர்த்துறேன். உயிர் போகுமா போகாதா? போகும். உங்களுக்கு உயிர் போயிடும். இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆறான்னு சொல்லுவாங்க, அதை ஒளிவட்டம். இன்னும் கொஞ்சம் நகர்த்துறேன், இன்னும் கொஞ்சம் விரிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் விரிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் விரிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் விரிக்கிறேன், விரிச்சுட்டு அப்படியே. அதுபோல உயிரை நம்ம என்னது ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி இழுத்து வியாபகத்தை பெருக்கலாம். அது இப்போ சொன்னா புரியாது, அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பின்னர் அகற்றப்படுவதாலும் மலம் என பெயர்படுகின்றன. முதலில் கூறிய பதி அறிவுடை பொருளாகும். அறிவுடை பொருளை சித்து என்பர். பசுவாகிய உயிரும் அறிவுடை பொருளே. எனவே பதியும் பசுவும் சித்து என்னும் வகையை சார்ந்தவை. அதாவது 3 பொருள் சொன்னோம். பதி, பசு, பாசம். பதி என்பது அறிவு பொருள். முன்னாடி என்ன சொன்னாரு? பதி என்பது ஒண்ணுங்கிறத ஆசிரியர் சொல்லிட்டு, இந்த பாடத்துல பதி அறிவு பொருள், பசுவும் அறிவு பொருள். பதிக்கும் பசுக்கும் உண்டான ஒற்றுமைகள் என்ன? நேற்று திருப்புதல் வகுப்புல ரெண்டு 3 நாளைக்கு முன்னாடி அதான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். பதிக்கும் பசுக்கும் உண்டான ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்னன்னு படித்தோம். வேற்றுமைகள் 1000 சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அவனுக்கு 8 குணம் இருக்கு, நமக்கு 8 குணம் இல்லை. அவன் தன்வயத்தன், நம்ம தன்வயத்தன் கிடையாது. அவன் தூய உடம்பின, நம்ம தூய உடம்பு. அதெல்லாம் 8 பதில் நிச்சயமா சொல்லிடலாம், இன்னும் அதிகமாகவும் சொல்லலாம். ஆனா ஒற்றுமை என்ன? ஒற்றுமை அவனும் அனாதி, நம்மளும் அனாதி. அது ஒரு ஒற்றுமை. அவனும் அறிவு பொருள், நம்மளும் அறிவு பொருள். பொது பெயர்ல சொல்றேன். அவனுடைய அறிவு பேரறிவு, நம்மளது சிற்றறிவு. அவனும் வியாபக பொருள், நம்மளும் வியாபக பொருள். என்ன அவனுடைய வியாபகம் பெருசா இருக்கு, நம்மளுடைய வியாபகம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆனா வியாபகம் 2 பேருக்கும் இருக்கு. சிவபெருமான் மட்டும் எல்லாம் எங்கும் பரவி இருக்கிறார் கிடையாது. என் உயிரும் எங்கும் பரவிதான் இருக்கு. சிவபெருமானே இல்லைன்னு சொல்ல முடியாது. முதலில் கூறிய பதி அறிவுடை பொருளாகும். அறிவுடை பொருளை சித்து என்பவர். சத்து, சித்து, ஆனந்தம். சித்து என்றால் அறிவு என்று பொருள். இப்போ இந்த 3 பொருள்கள்ல இறைவனுக்கும் அறிவு இருக்கு, உயிருக்கும் அறிவு இருக்கு, மலத்துக்கு அறிவு இல்லை. ஆக இந்த 3ல 2 அறிவு பொருள். அதனால பதியும் பசுவும் சித்து என்னும் வகையை சேர்ந்தவை. இது 2 அறிவு பொருள். 3ல 2க்கு அறிவு இருக்கு. ஆயினும் பதி மிக நுண்ணிய அறிவு பொருளா இருப்பது. பதிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நுண்ணிய அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு நம்ம படிக்கிறோம். சாதாரண அந்த பொருள் ரொம்ப சின்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் பரவி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சின்னதா இருந்தால் தான் எங்கும் பரவலாம். ரொம்ப பெருசா இருந்ததுன்னா எங்கும் பரவ முடியாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நம்ம சொல்லுவோம், நல்லா ஒல்லியா இருந்தா ஓடியாடி வேலை செய்யலாம், குண்டா இருந்தாக்க எழுந்துச்சு நடக்கிறதே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றது போல, பருமனாக இருந்தால் பரவுறது கடினம், சிறியதாக இருந்தால் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். பதி மிக நுண்ணிய அறிவு பொருளாய் இருப்பது சூக்குமம் என்று சொல்வார்கள். அது பதியுடைய அறிவு. நுண்மையை குறிக்கின்ற சொல் சூக்குமம் என்பது. எனவே பதி சூக்கும சித்து எனப்படும். சும்மா சித்து அப்படின்னோடனே நம்மளும் சிவபெருமான் போல நினைச்சுக்க கூடாது. அறிவு அதுல சிவபெருமான் போல. ஆனால் அவருடைய அறிவு வேற, நம்ம அறிவோட தரம் வேற. பேர் ஒண்ணுதான், தரம் வேற வேற. அவரது ஃபுல்லு, நம்மளது குவார்டர். பசுவாகிய உயிரின் அறிவுக்கு அப்படிப்பட்ட நுண்மை இல்லை. அதன் அறிவு பருமையானது.
பருமையாக இருந்த நல்லா ரொம்ப குண்டாக இருந்தால் ஓடியாடி வேலை செய்ய முடியாதுன்றது போல் பருமையானது எங்கும் பரவ முடியாதுங்கிறத மனதில் வச்சுக்கொள்ளவும். பருமையை குறிக்கும் சொல் தூளம் என்பது. தூளம்னு சொன்னாலும் பருமையானது என்று சொன்னாலும் ஒன்று தான். எனவே பசு தூள சித்து எனப்படும். இந்த சித்துக்கும் அந்த சித்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறாங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா சைவ சித்தாந்த சுடர் எளிமையான பாடம். ஆக ரெண்டும் சித்து பொருள். அது ரொம்ப சூக்கும சித்து, இது கொஞ்சம் தூள சித்து. அதுதான் அது ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம். நம்ம என்ன படிக்கலாம், அது முற்றறிவு உடையது, இது சிற்றறிவு உடையது. இது ஈஸியாக இருக்குது நமக்கு. அதனால் ஈஸியை படித்து கொண்டு அடுத்ததுக்கு போகலாம். பதியும் அறிவுடையது, பசுவும் அறிவுடையது என்றாலும் பதி சூக்கும சித்தாகலின் அதன் அறிவு தானே விளங்குவது. தனக்கு அறிவிப்பதற்கு துணை ஏதும் வேண்டாமல் தானே அறிவது. சிவபெருமானுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முற்றுணர்வு உடையவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இயற்கை உணர்வினன் அப்படின்னு படிக்கிறோம். அவன் இந்த கண்ணை வச்சு பார்க்கணும், காதை வச்சு கேட்கணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதோ, அவனுக்கு யாராவது சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்க வேண்டியதோ, அவனுக்கு திருவாசகம் பாடும் பயிற்சி பஞ்சபுராணம்லாம் யாரும் அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லித்தரத்துக்கு ஆளும் கிடையாது. தனக்கு அறிவிப்பதற்கு துணை ஏதும் வேண்டாமல் தானே அறிவது சிவபெருமான். பசுவினது அறிவு, நம்மளுடைய அறிவு எப்படின்னா, அவ்வாறின்றி பருமையான அறிவு ஆகலின் பிரிதொரு பொருள் அறிவிக்கவே எதையும் அறியக்கூடிய தன்மையுடையது. யாராவது நமக்கு சொல்லணும், இந்த கையில அறக்கட்டளையில் சேருங்க, உங்கள் வாழ்க்கையே நல்ல மாற்றம் ஆயிடும். காலையில் 4 மணிக்கு சாந்தி வரதராஜன் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கஸ்தூரி கல்யாணசேகர் அவங்க முடிச்ச வேதநாயகம்மா முடிக்கிற வரைக்கும் அப்படியே சிவ சிந்தனையிலையும் சிவனடியார்களோடவுமே அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், நடுவில் சௌந்தர்யராணி, நடுவில் மீனாட்சி சுந்தரி, நடுவில் சண்முகவடிவு, யாரும் கொஞ்சம் கேப் விடுறதில்லை. காலையில் ஏதோ ஒரு 9 மணி 10 மணிக்கு ஏதோ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன், பெண்கள் வீட்டில் வேலை செய்கிற நேரத்தில். அதுபோல் இந்த கைலை அறக்கட்டளையில் நம்ம சேரும் பொழுது நமக்கு நாள் முழுவதுமே ஒரு சிவ சிந்தனையோடு நமக்கு போய்கிட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பருமையான அறிவாக இனி பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை என்பவை அறிவில்லாதவை. சிவபெருமானுடைய பதியோடைய அறிவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பசுவோடைய அறிவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை என்பவை அறிவில்லாதவை. அவை சடப்பொருள் அல்லது அசித்து பொருள் எனப்படும். அசித்து, சித்துக்கு ஆப்போசிட் என்ன? அசித்து. டிசிப்ளினுக்கு ஆப்போசிட்டு இன்டிசிப்ளின் சொல்கிற மாதிரி சித்துக்கு தமிழில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அது எதிர்மறை பொருளை குறிக்கும். இப்போ பதி சித்து பொருள், பசு சித்து பொருள், பாசம் அசித்து பொருள். இவ்வாறே தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம். தான் வித்தியாசம். முப்பொருள்களும் அனாதி என்பர். நா பார்த்துக்கங்க, எந்த நா போடுறாங்க, தமிழ்நாடுன்னு நாடு சொல்கிறோம்ல, அந்த நா போடும். முப்பொருள்களும் அனாதி என்பர், அதன் பொருள் என்ன? பதி என்றும் உள்ள பொருள், பதியைப் போலவே மற்றைய பசுவும் பாசமும் என்றும் உள்ள பொருள்களே. முப்பொருள்களில் எந்த பொருளும் மற்றொன்றிலிருந்து தோன்றவில்லை. இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான உதாரணங்கள், எளிமையான உதாரணங்கள் இதில் இருக்கு. இந்த ஒரு லைனுக்கு இதில் 3 உதாரணம் இருக்கு, 4 உதாரணம் இருக்கு. பள்ளிக்கூட உதாரணம் இருக்கு, தலைமை ஆசிரியர், ஆசிரியர், மாணவர்கள். 9 மணிக்கு எல்லாரும் வர்றாங்கன்றதுனால எல்லாரும் ஒரே அறிவுன்னு சொல்லிடாத அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்கு. அப்புறம் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் தோன்றலை அப்படிங்கிறதுக்கு வீட்டில் எஜமான் இருக்காரு, நாய் இருக்கு, கல் இருக்கு. எஜமான் குட்டி போட்டு நாய் வந்தது அப்படி கிடையாது. நாய் குட்டி போட்டு எஜமான் வந்தார் அப்படிலாம் கிடையாது. எஜமானு அவர் குட்டி போடுறது வேற, நாய் குட்டி வேற. அப்புறம் கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சடப்பொருளை காமிச்சிருக்கிறோம். அதுபோல் மிக மிக எளிமையான அருமையான பாடம். எல்லாரும் ஒருத்தரும் 1000 நூல் வாங்கலாம். இது இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும், ஞானதானம். ஆக மற்றைய பசுவும் பாசமும் என்றும் உள்ள பொருள்களே.
முப்பொருள்களில் எந்த பொருளும் மற்றொன்றிலிருந்து தோன்றவில்லை. பதியிலிருந்து பசு வந்தது, பசுல இருந்து பாசம் வந்தது, இப்படிலாம் சில சமயங்கள் சொல்றாங்க. பசுக்கள் எப்படி வந்ததுன்னா, பதி சொன்னாரு, உடனே எல்லாம் பசு வந்துருச்சு சொல்றாங்க. அவர் இப்படி சொல்லியிருக்க கூடாதா? ஏன் சொல்லணும்? அவர் எச்சில் உமிழ்ந்தாரு, அதுல இருந்து வந்தது அப்படி சொல்றாங்க. எந்த பொருளும் ஒரு பொருளிலிருந்து மற்றொன்று தோன்ற, இந்த மூணுல இதுல இருந்து அதுவோ, அதுல இருந்து அதுவோ, அதுல இருந்து இதுவோ தோன்றவில்லை. அவை ஒரு காலத்தில் தோன்றுதல் இன்றி உள்ளவை ஆதலால். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அனாதினா என்ன டெஃபினேஷன்? ஒரு காலத்தில் தோன்றுதல் இன்றி உள்ளனவாதலால். வார்த்தை சின்னதா இருக்கு, விளக்கம் பெருசா இருக்கு. அனாதி என்றால் என்ன? ஒரு காலத்தில், ஒரு பர்டிகுலர் இயர், 1000 இயர், நம்ம ரொம்ப எளிமையா கொடுத்துருக்குறோம். 100 கோடி ஆண்டு, கோடி ஆண்டு, லட்சம் கோடி ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆக ஒரு காலத்துல தோன்றியது அப்படின்னு எப்பவுமே சொல்ல முடியாத அளவுக்கு என்றும் உள்ள பொருள். அவை அப்படி இருக்கிறதுனால தோற்றமே இல்லை. தோன்றுனதான் அழியறதுக்கு. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் நேர்முக தேர்வில் கேள்வி கேட்கும் பொழுது அனாதி என்றால் என்ன அப்படின்னு, அனாதி என்றால் பதி பசு பாசம் அனாதி, ஏனென்றால் அவைக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அழிவு இல்லையே நம்ம பார்க்கல, தோற்றம் இல்லைங்கிறத தான் நம்ம பார்த்துருக்குறோம். தோற்றம் இல்லை என்பதால் அழிவு இல்லை அப்படின்னு சொல்றோம். சூரியன் கிழக்கே உதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கே மறையும் அப்படின்னு அர்த்தம். சூரியன் மேற்க மறையும்னு எப்படி சொல்றீங்க? கிழக்க உதிச்சதுன்னு சொல்றதுனால மேற்க மறையும்னு சொல்றோம். அதுபோல தோற்றம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அழிவு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக அவை என்றும் அழிவனவும் அல்ல, தோன்றுதல் அழிதல் இன்றி என்றும் உள்ளவை என்ற பொருளில் அவை அனாதி என்று சொல்லப்படுகின்றன. இப்போ அனாதி அப்படின்னா என்றும் உள்ளவை. முக்கியமான ஆசிரியர்கள் எழுதுறதெல்லாம் ஒரு வார்த்தையை போடுறதுக்கு முன்னாடி அவங்க பல முறை சிந்திச்சு பல நூல்களில் பார்த்து அவங்களுடைய குருநாதரை வேண்டி இந்த வார்த்தை பிரயோகம் அங்கே நடந்திருக்கும். அதனால அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்க கூடாது, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஆசிரியர் அப்படின்னு நம்ம தேடணும். ஒரு காலத்தில் தோன்றுதல் இன்றி உள்ளவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அனாதிக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. அடுத்தது அவை என்றும் அழிவனவும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று தோன்றுதல் அழிதல் மாயா, தோன்றுதல் அழிதல் இன்றி என்றும் உள்ளவை என்ற பொருளில் அவை அனாதி என்று சொல்லப்படுகின்றன. இப்பொழுது அனாதி என்ற சொல்லின் அமைப்பை நோக்கலாம். அதில் ந ஆதி என்ற இரு சொற்கள் உள்ளன. அனாதி அப்படின்னு சொல்றதுல ந ஆதி என்ற இரு சொற்கள் உள்ளன. நகாரம்னா ந எதிர்மறையினை உணர்த்துவது. ந அப்படின்னு சொன்னா அது ஒரு எதிர்மறை பொருளை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. அதாவது இன்மை என்ற பொருளை தருவது. இல்லைன்னு அர்த்தம். ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். நமச்சிவாயில என்ன திரோதான சக்தின்னு சொல்றோம். ஓகே, ந என்கின்ற பொருள் நார்மலா ஆப்போசிட்டை குறிக்கும். இப்போ சித்துன்னு சொன்னோம், அதில் ஆ சேர்த்தா என்ன ஆச்சு? அசித்துன்னு ஆயிடுச்சு. இதுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. இங்கிலீஷில் டிசிப்ளின் சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி இன் சேர்த்தோம் அப்படின்னா இன்டிசிப்ளின் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுபோல் அந்த ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்தை, 2 எழுத்துக்களை நம்ம சேர்க்கும் பொழுது அடுத்து வர்ற வார்த்தையோடைய ஆப்போசிட் மீனிங் வருது. அதுபோல் இந்த ந எங்கே இருக்குதோ, ந ஆதி அப்படிங்கிறதுல ந எதை குறிக்குது? இல்லை அப்படின்னு குறிக்குது. இப்போ ஆதி இல்லை, அதாவது இல்லை ஆதி, அதான் ஆதி. அனாதி. ஆதி என்ற சொல் தோற்றம் என்ற பொருளை உடையது. ந கமா ஆதி என்ற இவ்விரு சொற்களும் வடமொழி இலக்கண விதிப்படி எவ்வாறு சேர்ந்து அனாதி என்று ஆகும் என்பது அறியத்தக்கது. விருப்பமுள்ளவங்க அறிந்து கொள்ளுங்கள். ஐயா அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அனாதினா தோற்றம் இல்லாதது, அடுத்த கேள்விக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்விக்கு வேகமாக போயிடலாம். இதில் ஆராய்ச்சி பண்ணி இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆர்வத்திற்கு படித்து காமிச்சிட்றேன். நகாரத்தில், நகாரம்னு சொன்னால் நங்கிற எழுத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நகாரத்தில் இந்த என்ற மெய்யெழுத்தும் நவை பிரிச்சோன்னா என்ன வரும்? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் வரும். இன் என்று சொல்லக்கூடிய அந்தம், அதில் வர்ற இந்து, பந்து அப்படின்னு வர்ற இன் அப்படிங்கிற எழுத்து வரும். அதுக்கு அடுத்தது வருது. அது ரெண்டும் சேர்ந்ததான் ந அப்படின்னு சொல்கிறோம். இம்மெய்யும் உயிரும் ஆகிய எழுத்துக்கள் பின் முன்னாக மாறி பின்முன்னாக மாறி நிற்கும். அப்படி இடம் மாறிக்கும்.
முன்னாடி இருக்கிறது பின்னாடியும், பின்னால் இருக்கிறது முன்னாடியும் போகுமா. அதாவது இன் கூட்டல் அ என்பது அ கூட்டல் இன் என மாறி நிற்கும். ஏன் அப்படி நிக்குது அப்படின்னா இலக்கணம் அப்படித்தான் நிக்குது. இவ்வாறு ந அந்த என மாறி நின்று வருமொழியாகிய ஆதி என்பதனோடு சேர்ந்து அன் ஆதி அப்படிங்கிற வார்த்தை, இந்த அனாதிங்கிற வார்த்தை எப்படி தோன்றியது? ஆதி நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த நா தான் நம்மளை போட்டு வாட்டுகிறது. அந்த அன் இன் கூட்டல் அ அது ந, அதில் ஆவை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு அ இன், அப்புறம் ஒரு ஆதி எப்போதுமே தனியாக இருக்கு. ஸோ அ இன் ஆதி, அன் ஆதி அப்படின்னு இந்த வார்த்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் கூறியபடி முன்னே உள்ள நகாரம் இன்மை என்ற பொருளையும், நங்கிறது இல்லை என்பதையும், ஆதி என்பது தோற்றம் என்ற பொருளையும் உடையன ஆகையால் அ அனாதி என்பது தோற்றம் இல்லாதது என பொருள்படுவதாயிற்று. ஒரு பொருள் தனக்கு தோற்றம் இல்லாமல் நிற்குமாயின் அப்பொருளுக்கு அழிவு என்பதும் இல்லையாம். எனவே அது என்றும் உள்ள பொருளாகும். இம்முறையில் அனாதி என்பது என்றும் உள்ள பொருளை குறிப்பதாயிற்று. இப்பொருளிலேயே முப்பொருளும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இது அனாதி, இது அனாதி, இது அனாதி, முப்பொருளும் அனாதி, பதி பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமூலர் சொல்றார் இல்லையா. பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இதை போல இது ரெண்டும் அனாதின்னு சொல்றார். அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பாசத்தை போல் பதி என்று பசு அனாதின்னு சொல்லலாமே? பதியினை அப்போ பதி முன்னாடி வந்துச்சுன்னு அர்த்தமா? திருமந்திர பிரியர்கள் அப்புறமா பதில் சொல்லுங்க. பதியினை போல் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு ஏன் சொல்றாரு? பசுவை போல் பதியும் பாசமும் அனாதின்னு சொல்லலாமே, மூணு ஒரே பொருள் தானே. ஏன் பாசத்தை போல் பதியும் அனாதின்னு சொல்லலாம், பதியும் பசுவும் அனாதின்னு சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? யாராவது பதில் சொல்லுங்க. வகுப்பு முடியும் போது அதை பற்றி பேசுவோம். ஆக மூன்றும் அனாதி, மூன்றும் ஒரே டைம்ல இருந்தது, எப்போதும் இருந்தது. இது சீனியரு, அது ஜூனியரு, இது நடுவில் கிளாஸு, அது ஹை ஸ்கூலு, இது மிடில் ஸ்கூல், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு ஏன் சொல்லணும்? பாசத்தை போல் பதியும் பசுவும் அனாதி அப்படின்னு சொல்லலாமே. ஆக முதற் கூறியபடி ஓகே, இம்முறையில் அனாதி என்பது என்றும் உள்ள பொருளை குறிப்பதாயிற்று. இப்பொருளிலேயே முப்பொருளும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. திருமந்திரத்திலிருந்தே இருக்கு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதி பசு பாசம் அனாதி. இது இப்போ மெய்கண்டார் சொல்லலை. மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு பாடல் கொடுத்த குருநாதராக இருந்த அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லலை. அவருக்கு தேவாரம் கொடுத்த திருஞான சம்பந்தர் சொல்லலை. திருஞான சம்பந்தருக்கு முன்னால தோன்றிய திருமூலரே சொல்லியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1300 இயர்ஸ்க்கு முன்னால திருஞான சம்பந்தர். இப்போ திருஞான சம்பந்தர் ஒரு இடத்துல இந்த 3000 ஆண்டுகளாக எழுதின ஒரு நூலை எடுக்கிறார். அது எப்போ வச்சாங்கன்றது நமக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் முத நாள் தான் திருமூலர் வச்சாரு, அடுத்த நாள் திருஞான சம்பந்தர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே இந்த 1300 + 3000 4300 ஆண்டுகளுக்கு முந்தியது இந்த திருமந்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு அனாதி என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அன் கூட்டல் ஆதி. அன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நவை ரெண்டா பிரித்தோம். இன் என்கின்ற மெய்யெழுத்து, அ என்கின்ற உயிரெழுத்து அப்படி இருந்தது. இன் கூட்டல் அ அப்படிங்கிறத அ கூட்டல் இன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்றதுனால அந்த நங்கிற எழுத்து எதிர்மறை மீனிங்கை குறிக்கிறது. இல்லை என்ற சொல்லுது. இல்லை ஆதி அப்படின்னா என்ன? இல்லை தொடக்கம் அப்படின்னு சொல்றோம். இல்லை தொடக்கம்னா தொடக்கம் இல்லைன்னு சேர்த்து படிக்கிறோம். ஆக தொடக்கம் இல்லாத ஒரு பொருளை அனாதி என்று சொல்கின்றோம். தொடக்கமில்லாத பொருள் என்பதால் இதற்கு முடிவும் இல்லை என்று சொல்லுகின்றோம். ஆக அனாதி என்ற ஒரு பொருள், அந்த முப்பொருளும் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ரிவர்ஸ்ல என்ன சொல்றோம்? எதுக்கெல்லாம் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லையோ அதெல்லாம் அனாதி என்று பொருள் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே சேம் மீனிங் தான். உங்களுடைய ஆசிரியருடைய திறமையை காமிக்கிற மாதிரி காமிச்சு உங்களை குழப்பி பயத்தை உண்டாக்கி, சரி இந்த பாடம் நமக்கு புரியாது போல் இருக்குன்னு போயிடுவீங்க. அதனால தான் இதை கொடுத்துருக்கோம். வெறும் 100 கிராம் தான் இருக்கு, 96 பக்கம் தான் இருக்கு. அட்டைப்படத்தோட சேர்த்து 100, இல்லைன்னா 100 கூட வராது.
திருமுறைகளில் முப்பொருள், இந்த முப்பொருள் உண்மையை பற்றி திருமுறைகள்ல எங்கேயாவது சொல்லியிருக்குதா? சைவ சித்தாந்தத்துல தான் சொல்லுதா, திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்குதா என்றால், பொருள்கள் 3 உள்ளன என்பதற்கும் அவை அனாதியாய் உள்ளன என்பதற்கும் நமது திருமுறைகளில் சான்று உள்ளதா? மாணவன் கேட்கிறார் பாருங்க. இது என்ன சைவ சித்தாந்தத்துல தான் இப்படி சொல்லியிருக்குதா, திருமூலர் தான் சொல்லியிருக்காரா, இல்ல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவங்கெல்லாம் தேவார திருவாசகத்துல ஏதாவது இருக்குதா சொல்லுங்கன்னு கேட்கிறார். திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என முப்பொருள்களின் பெயரும், பொருள் என்னென்னு திருமூலர் அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டாரு, அவற்றின் வரிசை முறையையும் அவை அனாதி, வரிசை முறை நம்மளா வரிசைப்படுத்திக்கிறது. மேல்நிலை மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். முதல்ல பதி தோன்றினாரு, அப்புறம்தான் பசுக்கள் தோன்றியிருக்கும், அப்புறம்தான் பாசம் தோன்றியிருக்கும், அதனால தான் அது அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு டைம் ஸ்கேல்ல பார்க்கக்கூடாது. வேறு காரணங்களில் பார்க்கலாம். அது முற்றறிவு உடையது, அதனால அதை மேலே வைக்கிறோம். இது சிற்றறிவு உடையது, நடுவில் வைக்கிறோம். இது அறிவு இல்லாதது கீழே வைக்கிறோம். இறைவனுடைய வியாபகம் பெரிய வியாபகம். பசுக்களோட வியாபகம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள அது ஒரு சிறுங்க, நம்ம அண்டா அடுக்கு சட்டி சொல்லுவாங்களே, பெரிய அண்டா இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன சட்டி போடும், அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபகம். அதுவும் அண்டா தான், ஆனா சின்ன அண்டா. அதுபோல வியாபகம்ங்கிறது பொதுவாக இருந்தாலும் 3 சட்டி அடுக்கு சட்டியில 3மே தண்ணி வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், எது வைக்கலான்னாலும் ஒன்று பெரிய சட்டி, இன்னொன்று அது உள்ள போடுற சட்டி, இன்னொன்று அது உள்ள போடுற சட்டி, அப்படி இருக்குது. அதனால இதை பதி பசு பாசம்னு சொல்றமே தவிர தோன்றியதில் பதி முன்னாடி தோன்றியதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. திருமூலர்ல அவற்றின் வரிசை முறையும் அவை அனாதி என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஞானசம்பந்த பெருமான் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர வருள் தலைவனது சார்பாம் அப்படின்னு சொல்லி தலைவனாகிய இறைவனது இயல்பை கூறும் வாயிலாக சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையாகிய முப்பொருள் உண்மையை தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு ஆசிரியர் ஒரு திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலிருந்து ஒரு ஒரு வரியை எடுத்து உதாரணமாக கொடுக்குறார். மாணவனுக்கு இது புரியலை, நமக்கே படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, பார்த்து படிக்கவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு பாராயணமா படிக்கிறது எப்போ, அதுக்கப்புறம் பொருள் தெரிந்து படிக்கிறது எப்போ, அப்புறம் பொருள் சிந்தித்தல் எப்போ, பொருள் தெளிதல் எப்போ, பொருள் நிட்டை கூடுதல் எப்போ? இச்செயலில் கூறப்பட்டுள்ள கருத்து என்ன அப்படின்னு மாணவர் கேட்கிறார். பசுக்களாகிய உயிர்கள் தம்மை பிணித்து நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் பாசங்களை தவிரும்படி இறைவன் உதவி வருகின்றான் என்பது இச்செய்யுளின் கருத்து. சுருக்கமான கருத்து அதுதான். பசு பாசமும் வேதனையும் ஒன்தலையும் ஆயின தவிர அருள் தலைவன் என்ற சொற்களை அமைத்து கொண்டு நோக்கினால் இப்பொருள் இனிதே விளங்கும். இந்த செய்யுள்ள வார்த்தைகளை முன்னாடி பின்னாடி அப்படி வச்சு இப்படி பார்த்தால் இந்த பொருள் விளங்கும். என்ன நமக்கு விளங்க வேண்டியது என்ன, திருஞான சம்பந்தருடைய பதிகத்துக்கு நம்ம சொற்பொழிவு கொடுக்காட்டியும் நமக்கு வேண்டியது என்ன, இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பசுக்களாகிய உயிர்கள் தம்மை பிணித்து நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் பாசங்களை தவிரும்படி இறைவன்தான் உதவி வருகின்றான். ஆகையால் உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை, அன்றும் அடிமை, இன்றும் அடிமை, என்றும் அடிமை. இறைவனுடைய உதவியின்றி நாம் இந்த ஆணவ மலத்திலிருந்து வெளியே வர முடியாது. இறைவனுடைய உதவியின்றி வெளியே வர முடியாதுங்கிறதும் இறைவனுடைய உதவியால தான் நமக்கு தெரிய வந்துச்சு, இல்லைன்னா அது கூட தெரியாது நமக்கு. நம்ம உயிர்னு நமக்கு தெரியாது, நம்ம ஆணவ மலம் மறைத்திருக்குன்னு தெரியாது, ஆணவ மலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, பதின்னு ஒருத்தன் இருக்கான்னு தெரியாது. அந்த கேவல நிலையிலே என் தலைவன் என்னை தூக்கி மடியில் வைத்து என்னை அழகுபடுத்தி பார்க்கின்றான். அப்படிப்பட்ட தலைவனை நம்ம அழிக்கிறவன், ஒடுக்கிறவன், ஆற்றவன், சோதிக்கிறவன், கொல்றவன் அப்படின்னு நம்ம பேர் வச்சு அவனை கேவலப்படுத்துகிறோம். தலைகள் மூன்றும் இச்செய்யுளில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளன? பதியை பற்றி இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, மலங்களை பற்றி என்ன சொல்லியிருக்குது அதை சொல்லுங்கன்னு மாணவர் தனியா கேட்கிறாரு. விடமாட்டேங்கிறாரு பாருங்க மாணவர். உயிரை தடை செய்து துன்புறுத்தும் தலைகளை பாசம் எனவும் வேதனை எனவும் ஒன்தலை எனவும் மூன்றாக கூறுகிறது இச்செய்யுள். இவற்றுள் பாசம் என்பது இயற்கை மலம் எனப்படும் ஆணவ மலத்தை குறிக்கும். ஆணவம் கண்மம் மாயை என்று நாம் சொன்னாலும் உயிரை அனாதியிலே பற்றி இருந்தது ஆணவம் தான், கண்மம் பற்றி இருக்கவில்லை. அதனால அதை நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல இதை விட எளிமையாக யாரும் விளக்க முடியாது. ஆணவ மலத்தினுடைய இயல்புகள்னு சொல்லி
ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அது மூலமலம், அது ஆணவம், செருக்கு, தடை, இறைவனை அடைய விடாமல் தடுப்பதால் அதற்கு தடை என்று பொருள். ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம கொடுத்துருக்குறோம். வேதனை என்பது இன்ப துன்பங்களாகும். இச்சொல் இன்று வழக்கத்தில் துன்பத்தை மட்டுமே குறிப்பதாக இருக்கிறது. வேதனை, ரொம்ப வேதனைப்படுறப்பா. வேதனைனா என்ன? இன்பமும் வேதனை தான் சொல்லணும். ஜாலியாக இருக்கேன்னா என்ன சொல்லணும்? ரொம்ப வேதனையில் இருக்கேன்னு சொல்லணும். நம்ம அப்படி ஜாலியாக இருக்கிற நாள் குறைஞ்சி போயிடுச்சு. சோகத்தில் இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி நம்மளை சோகம் ஆக்கிடுறாங்க. ஆக இப்போ என்ன ஆயிடுச்சு? வேதனை அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படின்னு அப்படியே பழகி போயிடுச்சு நமக்கு. அதுபோல் நாற்றம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். நாற்றம்னா என்ன? நாற்றம்னா மனம். நல்லா மணங்கம். ஜாஸ்மின் நாற்றம் அப்படி சொல்லணும். என்னங்க ஜாஸ்மின் நாற்றம் சொல்றீங்க? நாத்தம், நாத்தத்தை தான் நாத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி நாற்றம் என்கின்ற பெயர் நாத்தம் அடிக்குது அப்படி சொல்லி, ஏன்னா நிறைய நேரம் நம்ம அதைத்தான் சுட்டி காட்டுகிறோம். அப்படி சொல்லி 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 இந்த நாற்றம்ங்கிற பெயரை சொன்னாலே ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அந்த வார்த்தை. நம்மளே அந்த வார்த்தையை கெடுத்துட்டோம், அதில் இருக்கிற பாதி அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு. அதுபோல் இதில் வேதனை அப்படிங்கிறதும் இன்பத்தையும் துன்பத்தையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் நம்ம வழக்கத்தில் இதை துன்பத்தை குறிக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு ஆசிரியர் விளக்கிட்டு, அச்சொல் இவ்விடத்தில் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கண்மம் என்னும் மலத்தை குறிக்கின்றது. திருஞான சம்பந்தர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை வேதனை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வேதனைங்கிறது இன்ப துன்பம். இன்ப துன்பம் வர்றதுக்கு காரணம் கண்ம மலம். கண்மத்தில் என்ன பதிஞ்சிருக்கு? நாம் செய்த தீவினையும் நல்வினையும் பதிஞ்சிருக்கு. நம்ம செய்கிறது நல்வினை, அது புண்ணியமாக பதியப்பட்டு நமக்கு இன்பமாக வெளியில் வரும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு தீவினை செய்கிறேன், அது பாவமாக பதியப்படும். அங்கே வெளியில் வரும் பொழுது அது துன்பமாக வெளியில் வரும். நான் பேங்க்கில் ஒரு செக் நான் போடுறேன். செக் என்ன பண்ணுறேன்? செக்கை நான் செக்கில் சைன் பண்ணிவிட்டு ஒரு சலான் ஃபில்அப் பண்ணி கவுண்டரில் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குறது செக்கு. பேங்க்கில் கவுண்டரில் என்ன பண்ணுறாங்க? அந்த செக்கை கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணிவிட்டு செக்கை ஓரமாக தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது தேவையில்லை. சிஸ்டமில் என்ட்ரி ஆகிடுச்சு, கிரெடிட் அப்படின்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க. கொடுத்தது செக்கு, அங்கே பதியப்பட்டது கிரெடிட். ஏடிஎம்மில் வர்றது செக்கும் வர்றதில்லை, அந்த கிரெடிட் லைனும் வர்றதில்லை, பணம் வருது. ஆக பொருள் நிலை மாறுகிறது. கொடுத்தது செக்கு, டெபாசிட் பண்ணது செக்கு, போட்டுக்கிட்டது என்ட்ரி, கம்ப்யூட்டர் என்ட்ரி, வெளியில் வர்றது ஏடிஎம்மில் மணி. அதுபோல் நம்ம செய்கிறது நல்வினை, அங்கே பதியப்படுகிறது புண்ணியம், நமக்கு வெளியில் வருகிறது இன்பம். நாம் செய்கிறது தீவினை, பதியப்படுகிறது பாவம், வெளியில் வருவது துன்பம். இதுதான் இந்த இன்ப துன்ப நிகழ்ச்சி. இதைத்தான் கண்மம். அப்போ இங்கே வேதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அது கண்மத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறார். ஒன்தலை என்பது மாயையை குறிக்கும். மாயைக்கு அந்த பெயர். சைவ சித்தாந்தத்தில் மாயையை உயிர்களின் அறிவை விளக்கும் பொருளாகவே கொள்வர். இது சித்தாந்தம் ஏன் ரொம்ப வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லெவலில் படிக்கும் பொழுதும் நமக்கு இன்னும் விளக்கங்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ மாயையே மலம்னு சொல்கிறோம், ஆணவத்தையும் மலம்னு சொல்கிறோம், மாயையும் மலம்னு சொல்கிறோம். மாயையை இறைவன் உயிரோட கூட்டி வைக்கிறார். ஏன் கூட்டி வைக்கிறார்? ஆணவமாகிய இருளை நீக்குவதற்கு மாயையை சேர்க்கிறார். இப்போ ஆணவமாகிய இருளை ஏதோ ஒன்று நீக்குது அப்படின்னா அந்த பொருள் இருளாக இருக்க முடியுமா? பவர் போயிடுச்சு, ரூம் டார்க்காக இருக்குது, என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன சொல்கிறோம்? எமர்ஜென்சி ஆன் பண்ணு, மொபைலில் டார்ச் ஆன் பண்ணு, டார்ச்சு தானே ஆன் பண்ணுறோம். இருள் போகணும்னா டார்ச் ஆன் பண்ணணும், லைட்டை போடணும், மேட்ச்சு கேண்டில் ஏற்றணும், அதை என்ன பண்ணுறோம்? பவர் போயிடுச்சு, இருட்டாக இருக்குது, கொஞ்சம் இருட்டு ஏற்று, கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணு, அப்படியா சொல்கிறோம்? அப்படி பண்ணுறது இல்லையே. அது ஆணவம் என்கின்ற இருள் நம்மை பற்றி இருக்கிறது. இறைவன் மாயையை சேர்க்கின்றான். அப்போ அவன் என்னத்தை சேர்ப்பான்? இன்னொரு இருளை சேர்ப்பானா?
மாயை மலங்களிலே எழுதப்பட்டிருந்தாலும், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்பட்டிருந்தாலும், மாயையுடைய காரியம், மாயையுடைய பயன், மாயையை இறைவன் நமக்கு கூட்டுவது எதற்கு என்றால் விளக்காக அது செயல்படுவதற்கு தான். அது மற்ற சமயங்களில் மாயையை கேவலமா பேசுவாங்க. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, பதி மாயை, பசு மாயை, பாசம் மாயை, மாயை மாயை, மாயை மாயை, ஏதோ ஒரு 5-6 பொருளை சொல்லுவாங்க. மாயை இருள் அல்ல, மாயை விளக்கு. இருளை போக்குவதற்காக வருகின்ற விளக்கு, அழுக்கை போக்குவதற்காக வருகின்ற டிட்டர்ஜென்ட் சோப், டிட்டர்ஜென்ட் பவுடர், அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். உயிர்களின் அறிவை விளக்கும் பொருளாகவே கொள்வர். ஆணவம் இருள் போல நின்று அறிவை தடுக்கும். மாயையின் காரியங்கள் விளக்கு போல நின்று அறிவை விளக்கும். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, சைவ சித்தாந்த சுடரை ஏற்றுங்க, எல்லா இடத்துலையும் சுடர் ஏற்றுங்க. தீபாவளி இதுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுற மாதிரி எல்லார் வீட்லையும் சுடர் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறோமே, இது ஒளியை ஏற்றுனா இருள் விலகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை செய்ய சொல்கிறோம். அக்காரணம் பற்றி மாயையை தலை என்றும் அளவில் மட்டும் கூறாமல், தலை என்னும் அளவில் மட்டும் கூறாமல், ஒளி என்ற பொருளை தரும் ஒண்மை என்ற சொல்லை அடைமொழியாக சேர்த்து ஒன்தலை என இச்செய்யுள் கூறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் ஏன் இதை தலைன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்தலை அப்படின்னு சொல்றாரு. ஒன்தலைன்னா அது பேரு தலையா இருக்கலாம், ஆனா அது பயன்படுகின்ற விதம் விளக்காக இருக்கிறது. இருளாகிய ஆணவ மலம் பக்கத்துல மாயாகிய மலம்னு வச்சிருக்கிறோம். ஆனா இருளாகிய ஆணவ மலத்திலிருந்து இருளை போக்குவதற்கு இது பயன்படுகின்ற விளக்கு. நம்ம மாயையை வணங்க வேண்டும். மாரியம்மா காளியம்மாவை வணங்குறமோ இல்லையோ, மாயையை வணங்க வேண்டும். அறிவை விளக்கும் தலை ஆதலின் ஒன் தலை எனப்பட்டது. 16. இச்செய்யுளில் முப்பொருள்களும் அனாதியாய் உள்ளவை என்பது எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? மாணவர் நோண்டி நோண்டி கேட்கிறார். திருஞான சம்பந்தர் பதிகம்லாம் அவ்வளோ ஈஸியாக புரியாது நமக்கு. சுந்தரர் தேவாரம்னா ஈஸியாக இருக்கும். கையிலே அறக்கட்டளையில் சுந்தரர் தேவாரம் முற்றோதல் சிற்றோதல் ஆரம்பிக்க போகிறோம், எல்லாம் தயாராக இருங்க. முதலில் உள்ள விளையாததோர் பரிசில் வரு, விளையலன்னு சொல்றாரு பாருங்க. விளையாததோர் பரிசில் வரு என்ற தொடரில் விளையாத என்பது விளைச்சல்னு சொல்றோம்ல, இது விளையாதது, இது உருப்படாதது, இது என்ன ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதது அப்படின்னு சொல்றது போல, இது விளையாதது அப்படின்னா எப்படி நமக்கு நெல் விளைகிறது, செடி முளைத்திருக்கிறது, மரம் வளர்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, அது போல விளையாதது அப்படிங்கிறது என்ன பொருளை குறிக்கிறது என்றால் ஒரு காலத்து தோன்றியது எனப்படாத. இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எப்படியெல்லாம் வார்த்தைகளை போட்டு அந்த அனாதிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு காலத்து தோன்றியது எனப்படாத இப்படியும் சொல்லலாம். உங்களுக்கு அடுத்து நேர்முக தேர்வில் இந்த கேள்வியை கேட்கப்படுறேன். அனாதியை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கப்படுறேன். அனாதி தோற்றம் இல்லது, ஒரு காலத்து தோன்றியது எனப்படாத. அப்படி நீங்க எத்தனை வகையா ஆசிரியர் சொல்லியிருக்காரோ அத்தனையும் நீங்க பதில்ல சொல்லணும். எனப்படாத என்ற ஒரு பொருளை உடையது. பரிசு என்பதற்கு தன்மை என்பது பொருள். பரிசுனா கிஃப்ட் கிடையாது, குவாலிட்டி, அதோடைய ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டர்னு அர்த்தம். எனவே விளையாததோர் பரிசில் வரு என்பதற்கு ஒரு காலத்து தோன்றியது எனப்படாத, அதாவது ஒரு காலத்து தோன்றியது. இப்போ கிறிஸ்தவ மதம் எப்போ தோன்றியது? இயேசு கிறிஸ்து தோன்றியது. சரி, அப்புறம் யூத மதம் எப்போ வந்தது? அதுக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அப்படி சைவ சமயம் எப்போ வந்தது? அது ஒரு காலத்து தோன்றாதது. சிவபெருமான் எப்போ வந்தார்? அவரும் ஒரு காலத்து தோன்றாதவர். உயிர்கள் எப்போ வந்தது? அதுவும் ஒரு காலத்து தோன்றாதது. அப்படி ஒரு காலத்து தோன்றாதது அல்லது தோன்றியது எனப்படாத, தோன்றியதுன்னு சொல்ல முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? தோன்றாதது அப்படின்னு அர்த்தம். என்றும் உள்ளதாகிய தன்மையோடு விளங்கி வருகின்றது என்பது பொருளாகும். அனாதி என்ற வட சொல்லின் பொருளை, இந்த அனாதிங்கிறது தமிழ் வார்த்தையான்னு கேட்டா இல்லை, வடமொழி வார்த்தை அது. அனாதி என்ற வட சொல்லின் பொருளை இவ்வாறு அருமையான செந்தமிழில் தந்துள்ளார் சம்பந்தர். ஒரு காலத்து தோன்றியது எனப்படாத அப்படிங்கிற இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் குறித்திருக்கிறது விளையாத
அப்படின்னு சொல்றதுனால விளையாதத்துக்கு பொருள் பார்த்தா ஒரு காலத்து தோன்றாத, தோன்றியது எனப்படாத அப்படிலாம் பொருள் இருக்கு. தமிழ் எப்படி விளையாடுது பாருங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தன் சொல்றான், தமிழ் உண்டு சிவன் இல்லைன்னு சொல்றான். எப்படிடா இது? உடல் உண்டு உயிர் இல்லைன்னு சொல்றான் டார்வின். எனக்கு உயிர் இல்லை சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 750 crore people இருக்காங்க. எனக்கு உயிர்னு ஒன்றும் கிடையாது. உடம்பு அதுவா வளருது. எப்படி வளருது? முன்னாடி மங்கியா இருந்தோம்ல, அப்போ வளர்ந்த மாதிரியே இப்போ வளருது. அதுவே வளர்ந்து, அதுவே தேஞ்சு, அதுவே ஒரு நேரத்தில் நின்று, அதுவே நின்றுக்கும். இதான் 800 crores 700 crore people நினைச்சிக்கிட்டு இருக்கிற சித்தாந்தம். இப்போ நமக்கு தெரியும் நம்ம சித்தாந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. பாசம் என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உள்ளதாகிய ஆணவமலம் என்ற பொருளை தரும். இவ்வாறே வேதனை, ஒந்தலை ஆகிய சொற்களோடு சேர்ந்து என்றும் உள்ளனவாகிய கண்மம், மாயை என்ற பொருளை தரும். இறுதியில் தலைவன் என்ற சொல்லோடும் சேர்ந்து என்றும் உள்ளவனாகிய பதி என்ற பொருளை தரும். இவ்வாறு முப்பொருள்களும் அனாதியாக உள்ளவை என்ற கருத்தை விளையாததோர் பரிசில்வரு என்ற அடைமொழியை கொண்டு உணர்த்தியுள்ளார் சம்பந்தர். ஒரு வார்த்தைக்கும் சரியை நான் சொன்னேன்னு, சீலமின்றி நோன்பின்றி, சீலம்னா சரியை, நோன்புனா அது போல இதுல ஒரு வார்த்தையிலையும் விளையாததோர் பரிசில்வரு பசு பாச வேதனை. பசு பாசம், வேதனைனா கண்மமலம், ஒன் தலைனா மாயாமலம், தவிர வருள் இருள், தவிர அருள் தலைவன், தலைவன் பதி. ஸோ இது எல்லாமே அனாதி. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதினை போல் பசு பாசம் அனாதிங்கிறத திருஞான சம்பந்த பெருமான் தனக்கே உரிய தமிழில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார் தன்னை நன்றாக தமிழ் செய்வது அப்படின்னு. அந்த தமிழை விட இது கொஞ்சம் கடினமான அருமையான தமிழ். இவ்வாறு முப்பொருள்களும் அனாதியாக உள்ளவை என்ற கருத்தை விளையாததோர் பரிசில்வரு என்ற அடைமொழியை கொண்டு உணர்த்தியுள்ளார் சம்பந்தர். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் படிச்சிருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போயிருந்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கிறத ஒழுங்காக படிக்கலாம். ஆக இன்று நம்ம பார்த்த பாடங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையான பாடங்கள் பார்த்தோம். சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம்னு சைவ சித்தாந்தம் எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறத படித்தோம். தோத்திரமும் சாத்திரமும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். தோத்திரம் உயர்ந்ததா சாத்திரம் உயர்ந்ததா அப்படிங்கிறத ரெண்டு கண் போல அப்படின்னு சொல்லி நம்ம கையில் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சீனியர் ஆசிரியர்களுக்கு தெரியும், SS பேட்ச் 1ல் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த கையில் அறக்கட்டளையே அப்போ கிடையாது. கையில் அறக்கட்டளை ஆரம்பிச்சுன்னு 2 வருஷம் கூட ஆகலை. 2 வருஷத்துக்கு முன்னால் இது ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு பேர் தோத்திரமும் சாத்திரமும் பேர். சைவ சித்தாந்த சுடருக்கு முன்னால பேர் திருவாசக தேன் சொட்டு அப்படின்னு பெயர். இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக். முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ அப்படி ஆயிருக்கு. சரி, முப்பொருள்களை பற்றி தெரிந்து கொண்டோம். பதி பசு பாசம் அப்படிங்கிறது 3 பொருள்களும் அனாதி பொருள் பார்த்தோம். அனாதினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அனாதியாக இருந்தாலும் 3இன் அறிவிலே வேறுபாடு இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் தான் இந்த பதி பசு பாசம் சொல்லப்பட்டிருக்குதா, இல்லை திருமுறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு மாணவர் கேட்கறதுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த பதிகத்தை உதாரணமாக வைத்து, இதுலேயும் அதே தான்ப்பா சொல்லப்பட்டிருக்கு, 1ஆம் திருமுறையிலையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு, 10ஆம் திருமுறையிலையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு, 12ஆம் திருமுறையிலையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த அளவில் நம்ம இன்றைய